ஏப்ரல் மாதத்தில் ஃபீடிங் த ஷீப்ஸ், ஆடுகளை மேய்த்தலை பற்றி மார்ச் ஏப்ரலில் ஒரு 8 காரியம் நான் உங்களுக்கு சொன்னேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இருதயத்தின் உண்மையின்படி மேய்த்தல், பிறகு நீதியினாலும் ஞானத்தினாலும் மேய்த்தல், மேய்ப்பன் தன்னுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்தி மேய்க்கணும். அதில் பலம், அரவணைப்பு, ஆறுதல். 4வது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற விதத்தில் மேய்க்கணும், அறிவோடும் புத்தியோடும். அதுக்கப்பிறகு தேடி மெதுவாக நடத்தி மேய்க்கணும், கர்சனையோடு. அப்புறம் நின்று கொண்டு மேய்த்தல், அப்புறம் கோலினால் மேய்த்தல். ஏப்ரல் மாதத்தை நான் சொன்னேன் இரக்கத்துடன் மேய்த்தல். இரக்கத்துடன் இரக்கம் வைத்து மேய்க்கணும். அது அது வரைக்கும் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் மே மாதம் நான் வரல, ராஜன் வந்ததுனால அந்த 9வது பாயிண்ட்டு நம்ம பார்க்கல. இன்றைக்கு நாம் அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்தி மேய்க்கணும். ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்தி மேய்க்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 7:17. இப்போ நம்முடைய நோக்கம் ஜனங்களை மேய்க்கிறதுனுடைய நோக்கம் எதுவாக இருக்கணும்? கண்ணீரை இன்றைக்கி எல்லாரும் அதை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. கண்ணீரை துடைக்கணும், முகத்தை கழுவணும், இப்படி நிறைய காரியங்களை, இந்த உலக பிரகாரமான காரியங்களை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. உலகம் மேற்கொண்டுட்டு முன்னால் வந்துருச்சு, நித்தியம் பின்னால் போயிட்டு. இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர்களை மேய்த்து அவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். அப்போ நம்ம இன்றைக்கி ஜனங்களை எப்படி நடத்தணும்? எதுக்கு நேராக நடத்தணும்? ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நேராக நடத்தணும். ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நேராக நடத்தணும். அப்போ ஜனங்களுக்கு நம்ம பிரசங்கம் பண்ணுவதும், ஜனங்களுக்கு நாம் சொல்லிக் கொடுப்பதும் எதுக்கு நேராக இருக்கணும்னா, எதை குறித்ததாக இருக்கணும்னா, அதாவது அந்த ஜீவ தண்ணீர் அல்லது நித்திய ஜீவன். நம்முடைய ஃபோக்கஸ் முழுவதும், நம்முடைய பிரசங்கத்தினுடைய ஃபோக்கஸு, நம்முடைய ஹீலிங்கினுடைய ஃபோக்கஸு, டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியுடைய ஃபோக்கஸு, கர்த்தர் உங்களை எதில் பயன்படுத்தினாலும் உங்களுடைய ஃபோக்கஸ் எதுக்கு நேராக இருக்கணும்? நித்தியத்துக்கு நேராக இருக்கணும். நித்தியத்துக்கு நேராக நம்ம நடத்தாமல் அனித்தியத்துக்காக, ஏன்னா ஜனங்கள் விரும்புகிறது யாரும் நித்தியத்தை ரொம்ப விரும்ப மாட்டாங்க, நித்தியத்தை விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். நித்தியத்தை குறித்து நீங்கள் பிரசங்கம் பண்ணாலுமே நிறைய பேருக்கு போய் சேராது. உங்கள் கண்ணீரை துடைப்பார்னா அப்படியே கைதட்டி ஆர்ப்பரிப்பாங்க. ஏன்னா எல்லாம் இதில் இருக்குது, கண்ணீரில் இருக்குது. வேதனையை மாற்றுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம தற்காலிகமாக இந்த உலகத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை தேடிக்கிட்டு தான் நம்ம உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம். நித்தியத்துக்கு நேராக நம்முடைய பிரசங்கங்கள், நம்முடைய வாழ்க்கை எல்லாமே நித்தியத்தில் நல்லா இருக்கணுங்கிறது இன்றைக்கி மறைந்து போச்சுன்னா, 53 வருஷத்துக்கு முன்னால் ரட்சிக்கப்படும் போது கேட்ட பிரசங்கங்கள் எல்லாமே எதை பற்றி? நித்தியத்தை குறித்தது தான். உலக பிரகாரமும் ஒரு பிரசங்கம் இருக்காது, எல்லாமே எதை குறித்திருக்கும்? அப்போ நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய இருதயம், நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே இந்த உலகத்தில் வாழ்க்கையை குறித்து நம்ம கொஞ்சம் கூட பொருட்டாக நினைக்க மாட்டோம். இப்போ ஃபோக்கஸ் முழுவதும் எங்கே போயிடும்? நித்தியத்தை குறித்த ஃபோக்கஸாக இருக்கும்.
அது இன்றைக்கு அது வர 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 ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வர வர மாமியா கழுத மாதிரி போனாலாம். அது மாதிரி வர 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 பிரசங்கங்களே எப்படி மாறிடுச்சு. நித்தியத்தை பற்றியோ பரலோகத்தை பற்றியோ வருகையை பற்றி, இப்போ வருகையை பற்றி கூட யாருமே பேசுறதில்லை. எந்த கன்வென்ஷன்லையுமே கடைசி பிரசங்கம் எதுவாக இருக்கும், வருகையை பற்றி தான் இருக்கும். வருகையை பேசி தான் கன்வென்ஷனே முடியும். ஆனால் இன்றைக்கு வருகையை பற்றின பிரசங்கங்கள் இல்லை. ஒரு பக்கம் சாத்தான் வந்து நம்முடைய எண்ணங்களையும் மூளையும் மழுக்கிறான். ஊழியக்காரன் மூளையை மழுக்க முடியுமா சாத்தான்? சொல்லுங்க, மழுக்க முடியுமா? முடியும். ஏன் முடியும்னா, நீங்கள் சாத்தானுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அவன் அதைத்தான் செய்வான். மழுக்கி அந்த மழுக்குதலுக்குள்ள பிரசங்கத்தையே வந்து மழிக்கு பேசி ஜனங்களுக்கு புரிஞ்சும் புரியாமலும் இந்த உலக பிரகாரமான காரியங்கள்லேயே அவங்கள நிலைநிறுத்துறதுக்கு தக்கதான வார்த்தைகளை நீங்கள் பேசுறதுக்கு உங்களை ஏவிக்கிட்டே இருப்பான். ஏன்னா அவனுடைய நோக்கம் இயேசுநாதர்கிட்டே சொன்னான், இந்த உலகம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த உலகத்தினுடைய புகழ், உலகத்தினுடைய பணம், உலகத்தினுடைய அதிகாரம், இது எல்லாமே யாருக்குள்ளது? விசுவாசக்குள்ளது. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்முடைய நாட்டங்கள் எல்லாம் எதன் மேலே இருக்கும்? அதை உடைக்கிறதுக்கு தான் உங்களுக்கு எனக்கு அபிஷேகத்தை கத்தர் கொடுத்துருக்கு. ஆவியின் அனுக்கிரகத்தை கத்தர் நமக்கு கொடுத்திருப்பது எதுக்காக? இந்த சிந்தனையை உடைக்கிறதுக்கு. உலக மக்களுடைய சிந்தனையை உடைச்சி, நீ இந்த உலகத்துக்காக இல்லை, நீ ஜனிப்பிக்கப்பட்டிருப்பது நித்தியத்துக்காக, பரலோகத்துக்காக. ஆகவே உன்னுடைய சிந்தனை, உன்னுடைய எண்ணம் நித்தியத்தை பற்றினதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஃபோக்கஸ் அங்கே திருப்புறதுக்கு தான் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் அந்த ஊழியத்தை கொடுத்துருக்காரு. யோவான் ஸ்நானம்னு இயேசுவும் ஊழியத்துக்கு வந்த உடனே முதல் பிரசங்கம் என்ன பண்ணாங்க? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். அதுதான் மெசேஜ். முதல் மெசேஜை நீங்கள் மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கு. இப்போ சொல்லி 2024 வருஷம் ஆச்சு. இந்த மெசேஜை கொடுத்து எத்தனை வருஷம் ஆயிட்டு? 2024 வருஷம் ஆயிட்டு. இப்போ இந்த மெசேஜ் கொடுத்து 2024 வருஷம் ஆகிட்டு, இன்னும் வந்த பாடெல்லாம் போன பாடும் இல்லை. நம்ம இதை பற்றி நீ பேச வேண்டாம், இதெல்லாம் பழைய கதைன்னு விட்டுற முடியுமா? சொல்லுங்க. இன்றைக்கும் த மெசேஜ் ஆஃப் த கிங்டம் இஸ் ரிப்பெண்டன்ஸ். தேவ ராஜ்யத்தினுடைய செய்தி வந்து என்னது? மனம் திரும்புதல். பாவியும் மனம் திரும்பணும், பரிசுத்தவான்களும் மனம் திரும்பணும். நான் மனம் திரும்ப வேண்டியது இல்லைன்னு என்னைக்கு நினைக்கிறோமோ அப்போமே நம்ம வந்து நம்மகிட்ட ஏகப்பட்ட குறைகள் இருக்குன்னு அர்த்தம். நானும் ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பிக்கிட்டே இருக்கணும், ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும், கர்த்தருக்குள்ளே வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம முதிர்ச்சியை நோக்கி போக முடியும். ஆகவே நம்முடைய ஃபோக்கஸ் எங்கே இருக்குது? அந்த நித்திய ஜீவனை குறித்து இருக்கிறதா? ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு, இங்கே அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை கொண்டு போய் நடத்துவார். உலகத்தில் இருக்கிற வரைக்கும் என்ன தண்ணீர்? அமர்ந்த தண்ணீர். ஆனால் பரலோகத்துக்கு போன உடனே என்ன தண்ணீர்? ஜீவ தண்ணீர். அப்போ அந்த அங்கே உள்ளதை தான் இங்கே சொல்கிறதுக்கு தான் உங்களுக்கு வெளிப்பாடு எனக்கும் உங்களுக்கும் கொடுத்துருக்காரு. அப்போ நம்முடைய ரெவலேஷன், நம்முடைய வெளிப்பாடு எதை குறித்ததாக இருக்கணும்? நித்தியத்தை குறித்ததாக இருக்கணும். அந்த நித்தியத்தை கூறபிக்கனா கஷுல வியான கத்துர வியான கமாசியானமா திபாரால கமாஷாத்துரம். எல்லாரும் கொஞ்சம் நேரம் எழுமி நேரம் ரிகமாமா தியானம். கத்த தம்முடைய ஆவியை நம்ம மேலே ஊற்றுகிறார். ராபா கனா கபா ரியானா கத்தியானா உராமனா கனா கமாஷியாரா கந்தோர வியானா ரதத்தியா துன வியாரல கமந்தர ரம தமரபலர கந்தர ரீக்கன கசல் உரபீந்தல ரபௌஷ பல பலரதியாந்தர ரபௌட ரபிக்கமனம ரமண கமரத்துன விலரிகனம சந்தர ரபௌடர விலரிகனம சதுர ரபௌதர திகந்தர ரபௌடர விலரி கமனமரம அல பலகல பலகர தியந்தர ரபௌடர விலரி கபலருதர தியந்தர ரபௌஷகர மனரதியந்தர ரக்குன மெலரி கமனவரமனம
அரமணத்துணவியில் ரிகமன சந்தர ரபௌட ரபியாரா அம்பிரபல ரவி கரம சக்கர வியானந்தர ரபௌட ரெக்கலம சலுரபி அந்துரிஷியா கோனமி கஃப்ரியாம் தூக்குஷியா மிக்ரீன் கல் கிரியாம் தூக்க சிட்டோனை கனமிஷியந்தா அப்பிரபில நிபியார கஷலு ரண்டன மத்துன மியாரங்கலன கத்துர ரமியான கமரமான அத்துருஷல்லூரி ஷக்குரி ஷாமன அரிமெனி கருகஞ்சலூரி கன தியாந்தா கனமலராம Dakar raka shakura baraba. Antu rebiya nakaba tu nabi karagal matu rebi kaman sandara rabauda rebiya. Apir birbi arabaka sundara rabauda rebile nikabala rusalla rabauda rebile nikabala tu rebiya nama. Amira bala rabauda bikandara rabau shakabara bara 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 nikabala rudara diamdara rabauda rebiya baraba kabandara rabauda kaba. Ambar rabala baraba kandara rabau shakara bara rabauda nikala sandara rabauda rebi. Dimana bila ini biar mana syabara bala raba udara bila ni kabala tu syakka beradura di kosh beradina. Angkar raka syakkur rebiya kora biarak. Bila bala raba syabara bala raba udara bila ni kandara. Ada papa riana mas rian torian makaraba. Ikrili kandru ripus udari. Uri kalamana syukka berakala berasandara raba. Abila mana rakala bala udara di andara raba syabka berabara raba udara bila ni kabala rada. Aramana nagapara dura bila ni kana santara raba syabara bala raba udara biara. Abila mana raba udara ala raba kana dura mil birranda lakar bila berra. Mirmara rakamar lamba randala raba ushi. Ura mila ni kamana sandara raba udara. Sandara raba, ambira bala raba. என்ன நோக்கத்துக்காக ஊழியம் செய்யும்? ஒவ்வொரு ஊழியத்துக்கும் பின்னாடி ஒரு பர்பஸ் கத்தர் வச்சிருப்பார், ஒரு நோக்கம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கு பின்னால் ஒரு நோக்கம் இருக்கு. இது இன்னைக்கு டிசைன் பண்ணதில்லை. இந்த நோக்கம் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாலேயே தீர்மானிக்கப்பட்ட தீர்மானம். ஏதோ நேற்றைக்கு முந்தா நாளெல்லாம் நம்மளை தீர்மானித்தது போல் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இல்லை, நமக்கு கத்தர் கொடுத்த இந்த வாழ்க்கை, இந்த ஊழியமெல்லாம், இன்னும் சொல்ல போனால் நம்ம பிறக்கிற இந்த உலகத்தில் பிறக்கிறதே யாருடைய தீர்மானத்தின்படி? அவருடைய தீர்மானத்தின். அப்புறம் நம்மளை இந்த உலகத்தில் இன்னாருக்கு இவங்க பிறக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளை தீர்மானித்து பிறக்க வச்சதே யார்? கத்தர். அப்போ அழைக்கப்பட்டவங்க, தெரிந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு பின்னாடி பெரிய ஒரு நோக்கம் இருக்குது. இந்த நோக்கத்தை தவிடுபடி ஆக்கி அழிக்கணுங்கிறதுல தான் முனைப்பாக இருப்பது யார்? பிசாசு. தேவ நோக்கத்திலிருந்து நம்மளை விலகச் செய்யணும். இதை இன்றைக்கு நம்ம புரிந்து கொண்டோமானால் நம்முடைய நோக்கத்தை விட்டு வலது பக்கம் இடது பக்கம் நம்ம விலக மாட்டோம். இனி இதுக்கு தான் கத்தர் பிடித்திருக்கிறார். நான் இதுக்காகத்தானே நான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறேன். இதுக்காகத்தான் கத்தர் என்னை அழைத்திருக்கிறார். ஆமென். அந்த பர்பஸ், அந்த நோக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லார் மேலேயும் ஒரு நோக்கத்தை கத்தர் வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தில் நம்ம செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். இதில் நம்ம வழி பிசகாமல், வழி விலகாமல் கரெக்டாக நம்ம போகிறதுக்கு தான் ஆவியில் நிரம்புறது, தனி ஜெபம் பண்ணுறது, வேதம் வாசிக்கிறது, நல்ல ஆவிக்குரிய ஐக்கியத்தில் இருக்கிறது. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, நம்மளை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நோக்கத்தை விட்டு விலகி போயிடாதபடிக்கு எச்சரித்து கரெக்டாக அந்த நோக்கத்திலே நம்மளை நிலைநிறுத்துறதுக்காகத்தான் இதெல்லாம் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்காரு. இதில் எது குறைஞ்சாலும் சரி, எது போயிடும்? நோக்கம் போயிடும். நோக்கம் அடிபட்டு போயிடும். தம்பி, நீ கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி உட்கார, லேசா, உன் முகம் தெரியல, ஒரு கொஞ்சம். தேங்க்யூ. அப்படின்னா தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு அவர் நடத்தினார். அதான் பரலோகம். இப்போ இங்கே மேய்த்து நம்ம ஜனங்களை எங்கே கொண்டு போய் சேர்க்க போகிறோம்னா, ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு தான் அங்கே கொண்டு போய் சேர்க்க போகிறோம். அதுக்கு தான் அந்த காலத்தில் இருந்த, நான் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் இருந்த ஊழியக்காரங்களாம் தியாகம் பண்ணி ஊழியம் செய்தாங்க. இன்றைக்கி ஊழியக்காரங்களுக்கும் சரி, விசுவாசிகளுக்கும் சரி, என்ன கிடையாது? தியாகம் கிடையாது. எதையாவது ஒன்று தியாகம் பண்ண வேண்டியது வந்தால் ஊழியத்தை விட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற நிலைக்கு நம்ம இன்றைக்கி வந்துட்டோம். தியாகம் கிறிஸ்தவ ஜீவியத்தில்
ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பெரிய பாடம் எது அப்படின்னு சொன்னால் தியாகம் பண்ணுறது. இப்போ இந்த ஜீவன தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு கத்தரங்க கொண்டு போகிறார் அப்படின்னா, இங்கே அதை குறித்து பேசி அதை குறித்து நம்ம ஆயத்தப்படுத்தி அதுக்கு நம்ம அபியாசப்படுத்தி இருந்தால் தான் அங்கே போகும்போது ஜீவன் தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு போக முடியும். இல்லைன்னா கந்தகம் அதாவது அக்னியும் கந்தகம் எரிகிற அக்னி கடலுக்கு நேராக தான் நடத்துவாங்க. நம்ம ஊற்றண்டைக்கு போக முடியாது. எங்கே இப்போ பிசாசனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, ஓ நீ அழைக்கப்பட்டவனா, நீ ஊழியத்துக்கு வந்திருக்கியா, நீ நித்திய ஜீவனுக்கு ஜனங்களை கொண்டு போய் சேர்க்கணுன்ட்டு ஊழியம் செஞ்சிட்டு இருக்கியா, இரு, நீ ஆதாயம் பண்ண ஆத்மாவை வேணால் அங்கே அனுப்பிடுவான், ஆனால் நீ எங்கே வந்துரு, நீ இங்கே வந்துரு. அப்போ ஊழியக்காரனுக்குள்ளே ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி, ஊழியக்காரனுக்குள்ளே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி அவன் எங்கே மடைமாற்றம் பண்ணுகிறான், அக்னி கடலுக்கு நேராக. அதாவது இந்த பர்பஸை நம்ம புரிந்து கொண்டால், இப்போ நான் இந்த ஊழியத்தை இந்த 2012 இதை துவக்கின உடனே ஒரு வருஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய பாஸ்டர்ஸ் வந்து நீங்கள் எங்களுக்கு இப்படி நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் சபையில் வந்து ஒரு 3 நாள் ஒரு மீட்டிங்கில் பேசினா எங்கள் சபையே உயிர்ப்பிக்கப்பட்டுரும் அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் ஒவ்வொருத்தருக்கும் பொறுமையாக சொல்ல, இப்போ நான் எனக்கு விசுவாசிகளுக்கு பேசுகிற காலம் இல்லை, இது யாருக்கு பேசுகிற காலம்? நீங்கள் போய் இந்த போதனையை கேட்டு நீங்கள் போய் உங்கள் சபையை உயிர்ப்பீங்க. நான் வந்து ஒரு ஊழியக்காரனை நான் ஒரு 50 பேராக பார்க்குறேன், இல்லை ஒரு 100 பேர் 200 பேர் 500 பேராக பார்க்குறேன். ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி அவ்வளோ விசுவாசிகள் இருக்காங்க. இப்போ ஒரு ஊழியக்காரனை உருவாக்கி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த 50 500 ஊர்பட்டுரும். அப்போ அப்படித்தான் நம்ம பார்த்து ஊழியம் செய்யணும். அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், இது வந்து இந்த ஊழியத்தில் நான் உருப்படியாக போக விடாமல் என்னை டைவெர்ட் பண்ணுற ஒரு தந்திரங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அது வந்து வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் போய் பிரசங்கம் பண்ணால் நமக்கு 3 பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு, இல்லை 6 பிரசங்கம் பண்ணிட்டு வந்தால் மினிமம் 10,000 ஒரு 30,000 வரைக்கும் என்ன கிடைக்கும், காணிக்கை கிடைக்கும். ஆனால் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் நான் வந்து ஊழியர்கள் நடுவில் நடத்தினா நான் தான் காசு செலவு பண்ணணும், நான் தான் பெட்ரோல் போடணும், டீசல் போடணும், எனக்கு ஒன்றும் காணிக்கம் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. அப்போ இது என்ன ஊழியம்? தியாக ஊழியம். இப்போ எனக்கு ஸ்ட்ராங்கான கன்விக்ஷன் இல்லை அப்படின்னா நான் அப்படியே கொஞ்சம் அப்படி லேசாக சாத்தா வந்து நம்மளை தள்ளி விடும்போது சரிதான் அப்படி போயிடுவோம். இப்போ வெள்ளி சனி ஞாயிறு நான் சபையில் இருந்தால் தான் எனக்கு அட்லீஸ்ட் ஒரு டேங்க் பெட்ரோல் போடுறதுக்காவது அவங்க எனக்கு கொடுத்து அனுப்புவாங்க இந்த ஊழியத்துக்கு. நேற்றுக்கு காணிக்கை இந்த ஊழியத்துக்குன்னா 5,800 ரூபா காணிக்கை கொடுத்தாங்க. அதை வச்சு தான் ஒரு டேங்க் ஃபுல் டேங்க் பண்ணிவிட்டு நான் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ வெள்ளி சனி ஞாயிறு என் சபையை நான் பார்க்கணும், அதே எனக்கு பேசிக் ஊழியம். அப்போ திங்கள் செவ்வாய் புதன் முழுவதும் சும்மா தான் இருக்க போகிறோம். முன்னால் பைபிள் காலேஜில் டீச் பண்ணிகிட்டு இருந்தோம், பாசியாவுக்கு அசிஸ்டண்டாக இருந்தோம், அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்தோம், மிஷின் ஒர்க்குகள் செக்ரட்டரியாக இருந்தோம், ஏகப்பட்ட ஊழியங்கள் இருந்துச்சு. அது எல்லாத்துலேயும் எங்கேஜாக இருந்தோம். இப்போ பாசியாக இறந்துட்டாங்க, அசிஸ்டன்ட் ஊழியம் கட் ஆகிடுச்சு. பைபிள் காலேஜில் அகடமிக் டீன் வேறு ஆள் போட்டாச்சு. இப்போ நான் ஒன்லி அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டும்தான், அப்பப்போ கிளாஸ் எடுத்துகிட்டு வந்தால் போதும். அப்போது மிஷின் செக்ரட்டரியாக இருந்தால் அதுக்கு வேறு ஆள் போட்டாச்சு. ஆர்ஃபனேஜில் மேனேஜராக இருந்தேன், அதுக்கு ஆர்ஃபனேஜெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோம். அப்போ எனக்கு 1 by 1 இந்த ஊழியங்கள் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ எனக்கு மெயின் கான்சன்ட்ரேஷன் எது? ஊழியர்களுக்கு போய் பேசுதான். 10 பேருக்காக நான் 400-500 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுவேன். ஏன்னா அது என் தரிசனம். அதில் நான் காம்ப்ரமைஸ் பண்ண விரும்பலை. இதில் எந்த வருமானமும் கிடையாது, எனக்கு வருமானம் தேவையில்லை. இப்போ நான் வந்து விதைக்கிற காலம் இது. இப்போ இந்த காலத்தில் நான் போய் என்ன செய்யணும்? நான் நேருக்கு ஜனங்கள்கிட்ட கூட சொன்னேன், ஒரு கூட்ட ஜனங்கள் உங்களை கத்தை எனக்கு தந்திருக்காரு. ஸோ உங்களை வைத்துக்கொண்டு நான் தேவ ராஜ்யத்துக்கு எப்படி பயனுள்ளவனாக இருக்கணுங்கிறத தான் நான் சிந்திக்கணும். நீங்கள் ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம், ஜெபிக்கிறதுக்கு ஆள் இருக்கிறீங்க, கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கீங்க, உபவாசம் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கிறீங்க. உங்களை உபவாசம் பண்ண சொல்லி, ஜெபம் பண்ண சொல்லி, காணிக்கையை கொடுக்க சொல்லி, இப்போ நான் வந்து உல்லாசமாக உட்காந்துக்கிட்டு இருக்கவா? என்ன செய்யணும்? ஓடிக்கிட்டே இருக்கணும். அதான் பர்பஸ். அப்போ இந்த நோக்கத்தை நாம் தவற விடுவோமானால், இதில் தான் சாத்தா வந்து அப்படி ரொம்ப அழகாக நம்மளை வந்து டீவியேஷன் பண்ணிடுவோம். பைபாஸ் ரோட்டில் வந்துக்கிட்டே இருக்கும்போது சர்வீஸ் ரோட்டில் போகிறதுக்கு அப்படியே அந்த பைபாஸ் ரோட்லேயே ஒரு சர்வீஸ் ரோடை கொடுத்துருப்பான். நம்ம வந்துக்கிட்டு இருக்கும்போதே வந்து லேஸ் ஸ்டீரிங் இப்படி திருப்பினா எங்கே போயிடும்? ஆமாம்,
அங்கே ஒன்றும் பிரயாசம்லாம் பண்ண வேண்டாம். அங்கே போனால் அது வலது பக்கம் இடது பக்கம் ஏதாவது ஒரு ஊர் இருக்கும், அங்கே கொண்டு போய் விட்டுரும். நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு நீங்கள் போய் சேர முடியாது. இப்போ இது போல் நம்முடைய இந்த ஊழியத்தில் ஈஸியாக நம்மளை வந்து திசை திருப்பி மடைமாற்றம் பண்ணி டீவியேட் பண்ணி போகிறதுக்கு யார் நம்ம கூடவே வருவா? சாத்தான் வருவான். அழகாக அப்படி திசை திருப்பி விட்டுருவான். நம்ம லேசாக திரும்பின போது எங்கேயோ போய் நின்றுட்டு இருப்போம். போக வேண்டிய இடத்துக்கு நம்ம போக முடியாது. இப்போ இது போல தான் இன்றைக்கு நம்ம கையில் ஒரு கூட்டத்தை கற்று தந்திருக்கிறாரு. இவங்களை சரியான அடிப்படை உபதேசத்தோடு, சபைக்கு வெளியில் சுவிசேஷத்தை பேசணும், சபைக்கு உள்ள எதை பேசணும்? உபதேசத்தை. அது ஞாயிற்றுக்கிழமை உபதேசம் பேசுகிறத விட புதன்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ பைபிள் ஸ்டடியிலேயோ உபவாச ஜபத்திலேயே தான் எதை பேசணும்? உபதேசம் பேசணும். ஞாயிற்றுக்கிழமையாவது புதுசாக உள்ள ஜனங்கள்லாம் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு ஏபிசிடி வழங்காது. ஞாயிற்றுக்கிழமை தான் நீங்கள் பைபிள் ஸ்டடி நடத்த முடியும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்த முடியும், காத்திருப்பு ஜெபம் நடத்த முடியும். என்னென்ன நடத்தினாலும் அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் நடத்திக்க வேண்டியது. அதுக்கு தான் வருவாங்க, மற்றவங்க வரமாட்டாங்க. வர்றதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. இப்போ ஜப்பான் போன்ற நாடுகளில் சனிக்கிழமையை தவிர வேறு ஒரு நாள் அவங்களுக்கு ரெஸ்ட்டு கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட்டு, சனிக்கிழமை ரெஸ்ட்டு. என்ன கூட்டம் வச்சாலும் என்றைக்கு வைக்கணும்? அந்த சனிக்கிழமை. வேறு ஒரு நாள் கூட்டம் வச்சாலும் யாரும் வரவும் மாட்டாங்க, அவ்வளோ பிஸியாக இருக்காங்க. அங்கே அந்த சனிக்கிழமை மட்டும்தான் உபவாசம் நடத்த முடியும், ஞாயிற்றுக்கிழமை தான் ஆராதனை நடத்த முடியும். சாயங்கால கூட்டமெல்லாம் வைக்க முடியாது. இங்கேயே வர காலையில் 500 பேர் 300 பேர் வர்ற இடத்துல சாயங்காலம் அதுக்கு தசமாக தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு. 30 பேர் 50 பேர் 40 பேர் எல்லாம் சபையில் தாங்க. அதனால தான் நிறைய இந்த 50 பேருக்கு காலையில் 500 பேரை பார்த்துட்டு சாயங்காலம் 50 பேரை பார்க்கறதுக்கு பாசிட்டுக்கு என்ன வர மாட்டேங்க? பிரசங்கம் வர மாட்டேங்க. இது எதுக்குடா வம்பு? போங்க, காலையில் ஒரு ஆராதனைக்கு வந்தால் போதுன்னா அவுத்து விட்டுறாங்க. நான்லாம் அப்படி இல்லை. அந்த காலத்திலேருந்து இப்போ நான் ஞாயிற்றுக்கிழமை கிளம்பிடுவேன் இல்லையா, பாஸ்டர் இப்போ ரெவலேஷன் தான் அவங்களே எடுத்துகிட்டு இருக்காங்க. நேற்றுக்கு ரெவலேஷன் தான் பைபிள் ஸ்டடி எடுத்தாங்க, புதன்கிழமையும் பைபிள் ஸ்டடி. வர்ற அந்த 30-40 பேரையாவது நல்ல உருவாக்கும். வராதவங்களை பற்றி கவலை இல்லை. வந்துக்கிட்டு இருக்கிற அந்த சின்ன கூட்டத்தை என்ன செய்வோம்? ஆயத்தப்படுத்துவோம், உருவாக்குவோம். ஆனால் அந்த பிரசங்கம், அந்த போக்கு, அதெல்லாம் எதுக்கு நேராக இருக்கணும் அப்படின்னா நித்தியத்துக்கு நேராக இருக்கணும். ஏன்னா அங்கே போயும் ஜீவத்தின் நீர் உள்ள ஊற்றண்டைக்கு தான் கர்த்தர் நடத்துகிறாரு. அதான் இந்த வெளிப்படுத்தல் 7:17. அப்போ அங்கே போய் ஜீவத்தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்தணும் அப்படின்னா இங்கேயே நித்திய ஜீவனை குறித்து நம்ம பேசியிருக்கணும். அதை குறித்து அவங்க மைண்டை பிரைன் வாஷ் பண்ணியிருக்கணும். அவங்களுக்கு அதை பற்றி போதனை கொடுத்துருக்கணும். பரலோகம்னா என்ன, நித்தியம்னா என்ன, நரகம்னா என்ன, நித்திய நரகம்னா என்ன, இதை எல்லாத்துக்கும் அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்து அவங்க மனதை எதுக்கு நேராக ஃபோக்கஸ் பண்ணணும்? நித்தியத்துக்கு நேராக ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த பர்பஸை வந்து நம்ம விட்டுறக்கூடாது. பர்பஸ் ஆஃப் ஷெப்பர்டிங். ஏன்னா இந்த 7:17 ஆண்டவர் சொல்லியிருக்கிற அந்த காரியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். இனி பசியடைவதும் இல்லை, தாகமடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும். ஆனால் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பசி தாகம் உண்டு, உஷ்ணம் உண்டு. உஷ்ணம் என்பது உபத்திரவம், கஷ்டங்கள், துன்பங்கள். அப்போ இந்த கஷ்டத்துக்குள்ளேயும் துன்பத்துக்குள்ளேயும் நம்ம போய் தான் ஆகணும். வெயில், உஷ்ணம், அப்புறம் என்னது, பசி, தாகம். ஊழியத்தின் ஆரம்பத்தில் ஆண்டவர் எல்லாரையுமே எதில் நடத்துவார்? பசி தாகத்தில். பசி தாகத்தில் நடத்தாத ஒரு ஊழியக்காரன் இருக்கவே முடியாது. இப்போ நெல்லைச்செவராஜ் வந்து பெரிய பணக்காரர். அவர் வந்து காலேஜுக்கு ஜான்ஸ் காலேஜில் பிஎஸ்சி படிக்கும்போதே காரில் தான் வருவார். அந்த அளவுக்கு அவங்களுக்கு வசதி. அம்பாசிடர் காரில் வருவார். ஆனால் ஊழியத்துக்கு அழைக்கும்போது கர்த்தர் சொன்னார், நீ ஒரு பைசா உன் வீட்டிலேருந்து எடுக்கக்கூடாது, சொத்துக்களை நீ வாங்கக்கூடாது, உன் காரையும் எடுக்கக்கூடாது, வெறும் கையோடு நீ புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அனுப்பிட்டார். அவர் அவங்க ஊரில் இருந்து தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நிற்கிறார். மதுரைக்கு போக சொல்லியிருக்கார் ஆண்டவர். ஆனால் டிக்கெட் எடுக்க காசு கிடையாது. இவர் அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. ஒரு ஆள் வந்து டிக்கெட்டை கையில் எடுத்து கொடுத்து, கர்த்தர் உங்களுக்கு மதுரைக்கு டிக்கெட் எடுத்து கொடுக்க சொன்னார், நீங்கள் தானே நெல்லைச்செவராஜ் அப்படின்னு. ஆமாம், இந்தாங்க டிக்கெட்டு கையில் கொடுத்துட்டு போயிட்டார்.
மதுரையில் போய் எங்கே போக தெரியாது, மதுரைக்கு போயிட்டார். மதுரையில் போய் பஸ் ஸ்டாண்டில் அப்படியே 2 நாளாக சுற்றிக்கிட்டே இருந்திருக்காரு. பசி, தண்ணியை குடித்து கடைசியில் வாமிட் வர்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. வெறும் தண்ணியை குடித்தா என்ன வந்துடும்? வாமிட் வரும். இப்போ ஒரு இடத்துல அப்படியே சோர்ந்து அப்படியே நின்றுட்டு இருந்திருக்காரு. ஒரு 3 பேர் நாட்டு வாழைப்பழத்தை வாங்கி சாப்பிட்டு இருந்திருக்காங்க. இவர் அதை பார்த்து, இவங்க 3 பேரும் தொலியை கீழே போடுவாங்க, நம்ம போய் மெதுவாக இந்த துண்டை தலையில் போட்டுட்டு அப்படி கீழே குனிஞ்சு அந்த தொலியை எடுத்து நம்ம சாப்பிட்ற வேண்டியதான். 3 தொலி சாப்பிட்டாலாவது கொஞ்சம் பசி அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிட்ட போய் அவங்களுக்கு பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டார். அதே மாதிரி அவங்க சாப்பிட்டுட்டு தொலியை கீழே போட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. இவர் அப்படியே குனிஞ்சு யாருக்கும் தெரியாமல் சுத்தமுத்தும் பார்த்துட்டு அந்த பல தொலியை அப்படி மெதுவாக கையில் எடுத்திருக்காரு. ஜபராஜ் அப்படின்னு ஒரு சத்தம். இதுக்கான உன்னை அழைச்சேன். அப்படியே கீழே போட்டு எழுந்திரிச்சிட்டேன். அதுக்கப்புறகு தான் அன்றைக்கி சாயங்காலம் நினைக்கிறேன், ஒரு ஃபேமிலி வந்து அவரை கூட்டிகிட்டு போய், மதுரையில் சொக்கலிங்க நகரில் இருந்தாங்க அவங்க, அங்கே கூட்டிகிட்டு போய் அந்த வீட்டில் தங்க வச்சு அவருக்கு சாப்பாடு கொடுத்து அங்கே தான் இருந்து அவர் ஊழியத்துக்கு போக ஆரம்பித்தார். அப்புறம் பணம் இருந்தாலும் சொத்துக்கள் இருந்தாலும் கர்த்தர் அழைக்கும் போது எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வர வேண்டியிருக்கு. அந்த குடும்ப சொத்தில் அந்த குளிரில் இங்கே குளிர் காய முடியாது. அது எல்லாத்தையும் என்ன செய்யணும்? தேவனுடைய இலக்கணமே வேற. அங்கே அப்போ அவர் என்ன, அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, டே உன் காரை எடுத்துகிட்டு போடா, அது உனக்கு உன் காருடா, இந்த சொத்தை முழுவதும் நாங்கள் எழுதி தந்துருக்கேன்டா, நீ கொண்டு போடா. எதுவுமே ஆண்டவர் என்னை தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருமா, எதையுமே தொட மாட்டேன், வெளிநாட்டுக்கு போக மாட்டேன்னு ஒரு பொருத்தனை பண்ணிட்டார். கடைசி வரைக்கும் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா அவர் போகவே இல்லை. ஸ்லீப்பரை தவிர வேறு ஒன்றும் போட மாட்டேன்னு ஒரு பொருத்தனை பண்ணிட்டார். கடைசி வரைக்கும் ஸ்லீப்பர் தான் போட்டுட்டு இருந்தார், வேறு எதுவுமே போடல. அந்த காலத்தில் டெடிகேஷன் பண்ணால், பொருத்தனை பண்ணால், கமிட்மெண்ட் பண்ணால் அதில் அவங்க நின்னாங்க. இன்றைக்கி நம்ம யாராவது சில பொருத்தனைகளை நம்ம பண்ணுறோமா? சொல்லுங்கள் பார்ப்போம். பொருத்தனை பண்ணுற காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஜப்பானுக்கு போகும்போது எங்கள் விசுவாசி வந்து 3269 ரூபாய்க்கு ஒரு வேன்ஹைசன் ஷர்ட்டு எடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க பாஸ்டர் மாட்ட. நல்ல ஷர்ட்டாக எடுங்க பாஸ்டருக்கு, அயல் நாட்டில் போய் ஊழியம் செய்யணும் அப்படின்னு எடுத்து கொடுத்துட்டாங்க. இவங்களே எடுத்து கொண்டு வந்து வச்சாச்சு. எனக்கு அந்த கன்விக்ஷனே கிடையாது. அப்போவுமே 750 ரூபாய்க்கு முன்னாடி 500 ரூபா, அதுக்கப்புறம் இந்த விலைவாசியில் என்ன 750 ரூபாய்க்கு மேலே சட்டை எதுவுமே போடுறது இல்லை அப்படிங்கிற தீர்மானத்தில் இத்தனை வருஷம் ஓடியாச்சு. அதை குறித்து நான் நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கேன். நம்ம எளிமையாக இருக்கணும், ரொம்ப ஆடம்பரமாக போகக்கூடாது, எடுத்து கொடுத்தா கூட நம்ம போடக்கூடாது, நான் அப்படி தான் இருக்கேன்னு சொல்லி நிறைய பிரசங்கம் பண்ணியாச்சு. இப்போ என் பிரசங்கத்துக்கு சோதனை. 3269 ரூபாய்க்கு சட்டை. உங்களுக்கு தகுதி இருக்குது, நீங்கள் போடுங்கங்க. நான் சொல்கிறேன், எனக்கு தகுதி இருந்தாலும் அது எனக்கு தகுதியாக இராது. கட்டாயப்படுத்தி சூட்கேஸில் எடுத்து வச்சாச்சு, ஜப்பானுக்கும் கொண்டு போயாச்சு. நான் அந்த சட்டையை யூஸ் பண்ணவே இல்லை. நான் ஜப்பானில் போய் சொன்னேன், கம்பல்ஷனால் எடுத்துகிட்டு வந்தாச்சு, இதை திருப்பி போனோன்னா RMKVயில் கொண்டு போய் கொடுத்து 3 சட்டை வாங்கிடணும், இந்த சட்டையை நான் போட முடியாது. அதே மாதிரி திரும்பி வந்தோம். திரும்பி வந்து கொண்டு போய் கடையில் கொண்டு போய் கொடுத்துட்டு, அங்கே இருக்கிற பாஸ்டர் டேவிட் பாலுக்கு 2 டிஷர்ட்டும் எனக்கு ஒரு சட்டை, 3 சட்டை வாங்கிட்டு இருந்தாச்சு. நம்ம வந்து சில தீர்மானங்கள், சில டெடிகேஷன் அது வாட்டில் கேட்டுட்டு போகுது. நீங்கள் ஏன் மெட்ராஸில் சமீபத்தில் ஒரு பாலத்தில் பயங்கரமான சத்தம் கேட்கத்தான் செய்யும். இனி வர வர இதை விட கடுமையான சத்தம் கேட்கும். இந்த சத்தத்துக்கே திரும்பி திரும்பி பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? அதாவது ஊழியம் செய்ய விடாதபடிக்கு, செய்தியை கவனிக்க விடாதபடிக்கு ஏகப்பட்ட இடையூறுகள் வரத்தான் செய்யும். உங்களுக்கு கன்விக்ஷன் இருக்கணும். நான் சொன்னேன் எங்கள் பாஸ்டர் மாட்டேன், நான் பிரசங்கம் பண்ணதை நான் மாற்ற முடியாது, பிரசங்கம் பண்ணதை மாற்ற முடியாது. அதனால் நீ தயவுசெய்து என் கூட வா, எனக்கு நீ மாற்றி கொடுத்துரு. நேராக கூட்டிகிட்டு போய் அதை மாற்றின பிறகு தான் எனக்கு நிம்மதியாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம பிரசங்கம் பண்ணிட்டோம், அது எத்தனை பேர் கேட்டு அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே வந்திருக்காங்களோ நமக்கு தெரியாது. இப்போ அவங்களெல்லாம் ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே, ஒரு தீர்மானத்துக்குள்ளே, ஒரு தியாகத்துக்குள்ளே நடத்திட்டு நான் வந்து இப்போ அதை உழைச்சேன் அப்படின்னா என்ன மாதிரி கேடு கட்டவும் உலகத்தில் யாரும் இருக்க முடியாது.
அப்போ அந்த மாய்மால கூட்டத்தில் என்னையும் சேர்த்துற வேண்டியதானே? இப்போ உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ண தகுதியே நீங்கள் என்ன நம்பியிருக்கீங்க? ஐயா சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படி தான் நம்பியிருக்கீங்க. இப்போ நான் அதுக்கு மாற நடந்தேன்னா என்ன ஆகும்? என் வார்த்தையில் உண்மை இல்லைன்னு அர்த்தம். என்னையை கர்த்தர் பயன்படுத்த மாட்டார். என் அபிஷேகத்தை பிடிங்கிடுவார். ஒரு சட்ட மேட்டரெல்லாம் அபிஷேகத்தை இழந்துக்கிட்டு இருக்க முடியுமா? சொல்லுங்கள், முடியாது, கூடாது. அதான் நான் வரும்போது சொல்லிட்டு வந்தேன். அந்த காலத்தில் எல்லாம் சாப்பிடலாம், ஆசையாக இருந்துச்சு, ஆனால் கிடைக்கல. ஒருத்தரும் வாங்கியும் கொடுக்கல, நமக்கு வாங்கிறதுக்கு காசும் கிடையாது. ஆனால் இப்போ ஒன்றுமே சாப்பிட முடியாது, ஆனால் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க ஆள் இருக்குது. அதான் கர்த்தர், அதான் தியாகம். அன்னைக்கும் தியாகம் பண்ணோம், அன்றைக்கும் தியாகம் பண்ணோம். இன்னைக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு? வச்சுக்கிட்டே அதாவது எல்லாமே தியாகம் பண்றது தியாகம் கிடையாது. ஆனால் வச்சுக்கிட்டு தியாகம் பண்றது எல்லாம் இருக்கு. பவுல் தான் சொன்னாரு, எனக்கு எல்லாம் அனுபவிக்க என்னால் முடியும், ஆனால் நான் என்ன செய்ய மாட்டேன், அது எனக்கு தகுதியாகிறது. இன்னைக்கு இந்த வசனங்கள்லாம் மறக்கடிக்கப்பட்டு விட்டது. இதுதான் இந்த உலகத்துக்கு நேரம். நம்ம ராஜா வீட்டு பிள்ளை. யாரு? ராஜா வீட்டு பிள்ளை உண்டு. எல்லாம் எப்படி இராது? அந்த தகுதியாக இராது. அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு கமிட்மெண்ட், அதாவது நீங்கள் பண்ண கமிட்மெண்ட்டு, நீங்கள் அர்ப்பணிப்பு, டெடிக்கேஷன், பொறுத்தனை, இதெல்லாம் வருது இல்லையா? நீங்கள் ஆவியில் வளர 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 யூ வில் எக்ஸ்பல் ஆல் த திங்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. உலகத்தில் உள்ளதை நீங்கள் வெளியே தள்ளுவீங்க. இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு வேண்டாம். பவுல் அப்படி தான் சொன்னார். ஆவியில் வளர 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 இந்த உலகத்துக்கு எதுவான காரியங்களை அவர் வெறுக்க ஆரம்பித்தார். 8 கோடி சொத்து அவருக்கு. பவுலுக்கு எவ்வளவு? 8 கோடி சொத்து. அந்த 8 கோடி சொத்தையும் விட்டுட்டு வந்தார். அதைத்தான் நஷ்டையும் குப்பையுமாய் எண்ணினேன். அவர் படிப்பை நஷ்டமும் குப்பையும்னு எண்ணலை. அவர் யூதனுக்கு யூதன், எபிரையனுக்கு எபிரையன், நியாயப்பிரமாணத்தை அப்படி கரைச்சி குடித்தவர். ஆனால் அதை குப்பையாக தூக்கி தூர வச்சுட்டு கிறிஸ்துவின் பிரமாணத்தையும் கிருபையின் பிரமாணத்தையும் எடுத்துக்கொண்டு அதில் தான் அவர் அதை மேன்மை என்று ஓடினார். அதான் கண்களிலிருந்து என்ன விழுந்தது? செதில்கள். அந்த செதில் என்ன தெரியுமா? நம்மகிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்குல்ல சில ப்ரெஸ்டீஜி, நம்முடைய உலக பிரகாரமான சில கௌரவங்கள், இதெல்லாம் கீழே விழணும். இது கீழே செதில் மாதிரி விழாமல் அது ஒட்டிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் கண்ணு தெரியாது. ஆவிக்குரிய கண் மறைக்கப்பட்டிருக்கும். இன்றைக்கி இந்த ஆவிக்குரிய கண் மறைக்கப்பட்டதுனால தான் ரெவலேஷன் இல்லை. இன்றைக்கி ரெவலேஷன் எல்லாம் மங்கி போச்சு. ஊழியக்காரங்களுக்கு என்ன இருக்கணும்? ரெவலேஷன். அந்த ரெவலேஷன் இருக்கணும். அதுக்கப்புறம் டிசைனிங் ஸ்பிரிட்டும் இருக்கணும், பகுத்தறிகிற ஆவி. இந்த 2 நமக்குள்ளே இருந்தால் தான் இந்த உலகம் உங்களை கண்டு பயப்படும். ஒரு படிக்காத ஒரு ஊழியக்காரன் படித்த பெரிய எம்பிபிஎஸ் டாக்டர் இன்ஜினியர் எல்லாம் எப்படி நடத்த முடியும்? சொல்லுங்கள் பார்ப்போம். இவர் படிக்கலை, ஆனால் இவர் கையில் இருக்கிற விசுவாசிகள்லாம் பெரிய பெரிய ஆபீசர்ஸாக இருக்காங்க. அவங்களை எப்படி நடத்த முடியும்? அதுதான் அந்த ரெவலேஷன். அவங்களுக்குள்ளே இருக்கிறத வெளிப்பாடாக நம்ம சொல்லும்போது அவங்க ஆடி போயிடுவாங்க. அவங்களுக்குள்ள விஷயத்தை எல்லாம் நம்ம ஆவியில் நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி நம்ம சொல்கிறோம்ல, அங்கே தான் அந்த அழைப்பு கிரியை செய்யும். அதில் தான் உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. இன்றைக்கே கூறமைமி அரஷி அரபக்கமா அது அப்படியே குறைந்து கொண்டு வருவதற்கு காரணம் அந்த ரெவலேஷன் இன்னைக்கு இல்லை. இந்த ரெவலேஷன் நமக்குள்ளே இல்லாததுனால நமக்கு வெளிப்படுத்தல் சொல்ல முடியலை. ஜப்பானுக்கு போயிருக்கிறோம். 3வது வாரம்
ஆராதனை முடிஞ்சு ஒரு வீட்டுக்கு எங்களை விருந்து கூப்பிட்ருக்காங்க, போயிருக்கிறோம். அந்த வீட்டில் போய் விருந்து சாப்பிட்டுட்டு இப்படி சோபாவில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பெரிய டிவி, அவ்வளோ பெரிய டிவி அங்கே வேறு எங்கேயும் பார்க்கல. ஒரு செவர் ஃபுல்லாக டிவி. அவர் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் மேனேஜராக இருக்காது. அவருக்கு எப்படியும் ஒரு 10 லட்சம் 12 லட்சம் சம்பளம் இருக்கும். ஏன்னா அவருக்கு கம்பெனிலேருந்து கொடுத்துருக்கிற காரே 1.25 கோடி. உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம். அவருடைய தாத்தாவுக்கு 49 வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூரில் நான் 3 வருஷம் துணி துவைச்சு கொடுத்துருக்கேன். இப்போ அவருடைய பேரன் வீட்டில் நான் உட்காந்துருக்கேன். என் கண்ணுக்கு முன்னால் 2 பொம்மை தெரியுது. நான் அவங்ககிட்ட கேட்டேன், இது என்ன அப்படின்னேன். அப்போ அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க, பாஸ்டர் திஸ் இஸ் ஜஸ்ட் அ டால். ஒன் இஸ் ஃப்ரம் கல்கட்டா, ஒன் இஸ் ஃப்ரம் இந்தோனேஷியா. இந்தோனேஷியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தோம், ஒன்று கல்கட்டாவிலேருந்து வாங்கிட்டு வந்தோம். நான் சொன்னேன், இந்த பொம்மைக்கு பின்னால் ஒரு இமேஜ், ஒரு உருவம் இருக்கிறத நான் பார்க்குறேன், ஒரு ஆவி. அவங்களுக்கு அதை நம்ப முடியலை. இல்லை பாஸ்டர், அது வெறும் பொம்மை தான் பாஸ்டர், பொம்மை தான் பாஸ்டர்னாங்க. ஓகே, நான் ஆர்கியூ பண்ண விரும்பலை. ஆனால் இந்த பொம்மைக்கு பின்னால் ஒரு உருவம் எனக்கு என் கண்ணுக்கு தெரியுது சொல்லிவிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு அவர் எங்கள் கூட வந்து பெட்ரோல் பங்க் வரைக்கும் வந்து எங்கள் காருக்கு ஃபுல் டேங்க் அடித்து, பாஸ்டர் எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டு வரேன்ட்டு போயிட்டார். வீட்டுக்கு போன உடனே அவர் மனைவிக்கிட்ட, எத்தனையோ ஊழியக்காரங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, ஒருத்தரும் இதை சுட்டி காண்பிக்கலை. நான் பாஸ்டர் இந்தியாவிலேருந்து வந்து இங்கே வந்து ஒரு மிஷனரியாக வந்து நம்ம வீட்டில் கால் வச்சு இதை சுட்டி காண்பிச்சுட்டு போயிருக்காரு. இப்போ இதில் ஏதோ இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே, ஏன்னா அதை பிரியமாக வாங்கி வச்சது யார்? மனைவி. அப்போ அவங்க வந்து அப்படின்னா நான் அதை எடுத்து நான் வெளியில் போட்டுருன்னு உடனே எடுத்து கொண்டு போய் கார்பேஜில் குப்பையில் கொண்டு போய் போட்டாங்க. குப்பையில் போட்டுட்டு வந்து சோபாவில் உட்கார்ந்த உடனே செல் அடிச்சிருக்கு. பல மாதங்களாக பல கம்பெனியில் அவங்க வந்து என்ஜினியர் வேலைக்காக அப்ளை பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒரு இடத்துல இருந்தும் நீங்கள் எல்லாம் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு பாராட்டு ஒருமை ஒழிய கமன் ஜாயின் வந்து சேருங்கன்னு சொல்லி எந்த மெயிலும் வரல. இப்படி பல மாதமாக போராடிக்கிட்டே இருக்காங்க. சரி, கர்த்தருடைய வேலை வரும்போது கர்த்தர் நமக்கு வேலையை தருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிறாங்க. இப்போ வந்து செல்லை எடுத்து பார்த்தா அவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ண ஒரு கம்பெனிலேருந்து, யூ ஆர் அப்பாயிண்டட், திஸ் இஸ் தி அப்பாயின்மெண்ட் ஆர்டர், யூ கம் அண்ட் ஜாயின் இன் அவர் கம்பெனி ஆன் மண்டே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டு வந்துட்டு. அப்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒன்று அகற்றப்பட்ட உடனே அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படுகிறது. இதுதாங்க ஊழியக்காரனுடைய மேன்மை, இதுதான் ஊழியக்காரனுடைய மகிமை. இதுக்கு தான் கர்த்தர் நமக்கு ஆவியையும் அபிஷேகத்தையும் கர்த்தர் கொடுத்துருக்காரு. இதை வந்து படித்தவன் செய்ய முடியாது, இன்ஜினியர் செய்ய முடியாது. பட் இன்ஜினியர் வீட்டில், டாக்டர் வீட்டில் இருக்கிற கோளாறை சரி பண்ணுறது தான் யாருடைய வேலை? ஊழியக்காரனுடைய வேலை. இதனால தான் கர்த்தர் அந்த அழைத்து நம்மளை இந்த ஊழியத்தில் பயன்படுத்துகிறாரு. இது அந்த காலத்தில், நான் ரட்சிக்கப்பட்ட காலம் 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இது வந்து பயங்கரமாக கிரியை செய்து கொண்டிருந்தது. ஆனால் இன்றைக்கி அது இல்லை. ஏன்னா நமக்கு ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுறதுக்கே சோம்பேறித்தனம். 2 நிமிஷத்துக்கு மேலே, 2 நிமிஷம் என்ன, 1 நிமிஷத்துக்கு மேலே அந்நிய பாஷை நமக்கு வராது. அதுக்கிடையில் 4 தோத்திரம் போட்டு, அல்லேலூயா போட்டு, ஆமீன் போட்டு, பிதாவே தோத்திரம், குமாரனை தோத்திரம் எல்லாம் சொல்லி அந்நிய பாஷையில் பேச சொல்லி ஆவியை ஊற்றுனாருன்னா கடைசி வரைக்கும் எதில் பேசிக்கிட்டே இருக்கணும்? அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே இருக்கணும். அந்த ஆவியின் அனுக்கிரகத்தை கர்த்தர் நமக்கு தர்றாரு அப்படின்னா அந்த ஆவியின் அனுக்கிரகத்தை நம்ம இழந்துடக்கூடாது, விட்டுறக்கூடாது. ஆனால் இன்றைக்கி நம்ம எதெல்லாத்தையும் விட்டுட்டு ஆவியும் இல்லை, அனலும் இல்லை, அபிஷேகம் இல்லை, வெளிப்பாடும் இல்லாமல் இருக்கிறதுனால தான் ஊழியக்காரங்களுக்கு மதிப்பில்லை. ஊழியக்காரன் யார் அப்படின்னா, ஒரு குடும்பத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த குடும்பத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தணும், திருத்தத்தை கொண்டு வரணும். அப்போ தான் ஊழியக்காரனை பற்றி அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும். சாதாரணமான ஆள் இல்லை, சாதாரணமான ஆள் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு ரெவரன்ஷியல் ஃபியர், ஒரு கனத்துக்குரிய மதிப்பு மிக்க ஒரு பயம் அவர்கள் உள்ளத்தில் இருக்கும். அது இல்லை அப்படின்னா நோபடி வில் ரெஸ்பெக்ட். ஏன்னா எல்லாருமே ரொம்ப ஹையர் எஜுகேஷன், நிறைய படித்தவங்க, அதாவது நிறைய சம்பளம் வாங்குறவங்க, கை நிறைய சம்பளம், பணம் இருக்குது. அப்போ பணம் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. டேரக்ட் அவங்க மறுநாள் நான் ஏர்போர்ட்டில் நிற்கிறேன்,
அவர் எனக்கு சொல்கிறாரு, பாஸ்டர் நீங்கள் வந்து எங்களுடைய ஸ்பிரிச்சுவல் டைரக்ஷனை நீங்கள் மாற்றிட்டு போகிறீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய திசையே என்ன செஞ்சுட்டு மாறிட்டு. அவங்களுக்கு இருக்கிற வசதிக்கு அவங்க என்ன வேணாலும் டெக்கரேட் பண்ணுறதுக்கு வாங்கி வைக்கலாம், அவ்வளவு பணம் இருக்குது அவங்கக்கிட்ட. ஆனால் எதுவும் கிடையாது, ஒரு டிவியும் அதுக்கு மேலே 2 பொம்மை தான். இப்போ நான் போன நேரத்தில் கத்தரை அதையும் எடுக்க சொல்லி அந்த பொம்மையும் காலி பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ அங்கே டெக்கரேஷன் இல்லை, வெறுமை. பட் வெறுமையான பிறகு தான் கத்தர் அங்கே கிரியை செய்கிறார். அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படுகிறது. இப்படி எத்தனை வீட்டில், நம்ம விசுவாசிகள் வீட்டில் என்னென்னலாம் மறைமுகமாக உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு தெரியுமா? என்னென்ன காரியங்கள் அங்கே உட்காந்து நம்ம ஷோகேஸ்லையும் செல்ஃப்லையும் பீரோவிலையும் உட்காந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? இதை எடுத்து வெளியே போடாமல் ஆசீர்வாதம் வராது. போன வாரத்துக்கு முந்தின வாரம் ராஜன் சர்ச்சில் ஒரு பிள்ளைக்கு வந்து 7 பேய் விரட்டிக்கிட்டே இருக்கிறான். 2-3 நாளாக சர்ச்சிலேயே போட்டு ஒவ்வொரு பேயாக போய்கிட்டு இருக்கு. கடைசியில் ஒன்று போமாட்டேன்னு மல்லுக்கட்டுது. இவங்க எல்லாம் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த பேய் சொல்லுது, பூர்ணிமா பேரில் வாங்கி வச்ச சேலை அங்கே இருக்குது, அந்த சேலைக்குள்ளே ஒரு ப்ளவுஸ், இதில் தான் நான் இருக்கேன், இதை எடு. அவங்க அப்பா உடனே குடுன்னு ஓடுறாரு. எதுக்கு? அந்த அந்த சேலையை எடுத்து எரிக்கிறதுக்கு. ஏன்னா அவளுக்கு என்கேஜ்மெண்ட்டு ஃபிக்ஸ் ஆகிருக்கு, நகை செஞ்சு வச்சுருக்காங்க, கல்யாணமும் ஃபிக்ஸ் ஆகிட்டு. இப்போ இது வரைக்கும் தெரியும், இது வரைக்கும் அவளுக்கு ஒரு ஃபிட்ஸ் வியாதி இருக்குன்னு தான் தெரியும். ஆனால் அந்த ஃபிட்ஸ் வியாதியை கொண்டு வந்தது யார்? இந்த பேய். இப்போ இதுக்கு மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கா. இப்போ அந்த ஆவி வெளிப்பட்டுட்டு உடனே விரட்டுறாங்க. அப்போ அவர் சொல்கிறா, அந்த பூர்ணிமா பேரில் வாங்கி வச்சு, பூர்ணிமாங்கிறது அவர் தங்கச்சி, அந்த தங்கச்சி இறந்ததை அவள் பேரில் இவங்க கொண்டுக்கிட்டே வராங்க. அப்போ அந்த பேய் எங்கே வந்து உட்காந்துருக்கு? அது சொல்லுது, முதல்ல ஒன்றையை எடுத்துகிட்டு அப்புறம் இன்னும் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு தான் நான் போவேன். கடைசியில் அவர் வேகமாக ஓடி போய் அவர் சொன்ன அந்த கலர் சேலை பீரோவில் திறந்து பார்த்தா உள்ளே இருக்குது. அந்த சேலையும் அந்த ப்ளவுஸையும் எடுத்து தீ வைக்கிறது. தீப்பெட்டியை கொளுத்தி அந்த சேலையில் தீயை வைக்கும்போது அவர் மண்டையில் டம்முன்னு ஒரு அடி விழுகுது. யாருமே கிடையாது பக்கத்தில். அங்கே அது தீப்பிடிச்சி எரியும் போது இங்கே சர்ச்சில் கிடந்துட்டு சத்தம் போட்டு தான், என்னை எரிக்கிறீங்களே, என்னை எரிக்கிறீங்களே, என்னை எரிக்கிறீங்களேன்னு இங்கே சத்தம். அவர் ஃபுல்லாக எரித்து சாம்பலை தள்ளி விட்டுட்டு வந்துட்டார். வந்து சர்ச்சுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அடுத்து என்னெல்லாம் இருக்கு? கம்மல், 2 செயின், அந்த சேலை வேணும், கண்டிப்பா எனக்கு வேணும். அந்த பிளவுஸ் அந்த சேலை எனக்கு கண்டிப்பா வேணும். என்ன சேலை? கட்டு சேலையா? கண்டிப்பா வாங்கி போடல. நான் சட்டை வச்சிருக்கேன். அதெல்லாம் இருக்காது. அவங்க ஏதோ கோயில் வச்சிருக்காங்க. எல்லாரும் அவங்க டாக்டர் வச்சிருக்க சேலை அவங்க வந்து அது வந்து விசாரிச்சு கூடாது. யார்கிட்டையும் இந்த பொருள் வாங்கணுங்கிறது எவ்வளோ கவனம். அவர் சொன்னதை கவனிச்சிங்களா? சேலை மட்டும்தான் கடிச்சான். அவள் என்ன சொல்கிறான்னா, தங்கம் இருக்கிற இடத்துல நான் இருப்பேன். அதுக்கு தான் நான் இந்த இதைவே நான் ராஜங்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்தது. இன்றைக்கி ஊழியக்காரங்களையே இந்த தப்பை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தங்கம் எங்கே இருக்கோ அங்கே நான் இருப்பேன். ஒன்று 4 இருக்குது. என்னதெல்லாம்? கம்மல், செயின், ஒவ்வொன்றா சொல்லுதா. இப்போ பேய்க்கு கூட தெரியுது, ஊழியக்காரனுக்கு தெரியலன்னா என்ன அர்த்தம்? அப்போ எந்த அளவுக்கு நமக்கு ரெவலேஷன் அற்று போச்சுன்னு பாருங்கள். எந்த அளவுக்கு நமக்கு வெளிப்பாடு போச்சு. பேய் எதில் இருக்குது? கம்மலில், செயினில், தாலி செயின், மோதிரம், கொலுசு, மெட்டி,
பிரேஸ்லெட்டு இதில் தான் இருக்குது. சரி, இது இருக்கட்டும். ஏன் சர்ச்சில் ஒரு வாலிப பிள்ளைக்கு 6 பிசாசு 3 நாளாக, திங்கள் செவ்வாய் புதன் 3 நாள் கடந்து விரட்டிக்கிட்டு இருக்கோம். கடைசியில் ஒரு மாதிரி போயிட்டு வீட்டுக்கு அனுப்பி விட்டோம். செவ்வாய்க்கிழமை நைட்டு பழையபடிக்கு அவளுக்கு ஒரு பயம். புதன்கிழமை பைபிள் ஸ்டடிக்கு கூட்டிகிட்டு வர சொல்லியாச்சு. பைபிள் ஸ்டடி முடிஞ்ச உடனே உருள ஆரம்பிச்சிட்டான். திரும்ப உட்காந்து பாஸ்டர் நசாரியஸ் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க, 4 நாள் இருந்தாங்க. அவரும் நான் விரட்டிக்கிட்டு இருக்கோம். அவள் சொல்கிறா, அவங்க பாட்டி பக்கத்தில் இருக்குது, அது கம்மல் போட்டிருக்காங்க, செயின் போட்டிருக்காங்க. அவள் சொல்கிறா, இந்தா அங்கே அவள் காதில் கழுத்தில் கிடக்கிறத கழட்டேன், அங்கே தானே இருக்கேன் நான். உடனே அவங்க தாத்தா போய் உனக்கு பிள்ளை வேணுமா நகை வேணுமான்னு கேட்ட உடனே போய் எல்லாத்தையும் கழட்டிட்டாங்க. இத்தனையோ வருஷமாக 14 வருஷமாக பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கேட்கல. ஒரு செகண்டில் பேய் சொன்ன உடனே கடனை எல்லாத்தையும் கழட்டிட்டாங்க. அப்படின்னா இன்றைக்கு பெந்தகோஸ்து சபையை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற ஆவி எது அப்படிங்கிறத நீங்கள் நிதானிச்சு பாருங்கள். நம்ம ஜனங்களை எதுக்கு நேராக நடத்திக்கிட்டு இருக்கோம் அதை யோசிங்க. ஜனங்களை எங்கே நடத்திக்கிட்டு இருக்கோம்? இப்போ ஜப்பான்லலாம் பார்த்தா அங்கே தங்கமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சும்மா ஒரு சின்ன கமல், அது ஒரு சில போட்டிருக்காங்க, நிறைய பேருக்கு இல்லை. ஒரு சின்ன கண்ணுக்கே தெரியாத ஒரு செயின், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு இருக்க பணத்துக்கு அவங்க என்ன வேணாலும் போடலாம். அவ்வளோ பணம் இருக்குது, அவ்வளோ வசதி இருக்குது. ஆனால் அவங்க அதெல்லாம் தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கேயுமே இந்த நகை கிடையாது. வட இந்தியாவில் நகையை பற்றி பேச வேண்டாம், ஏன்னா அங்கே நகை கிடையாது. ஆனால் எங்கே தான் பேசணும்? இங்கே தான் பேசணும். அந்த பேய், நகைப்பேய் இங்கே தான் அதிகமாக நடமாடிக்கிட்டு இருக்கு, கிரியை செஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ ஊழியக்காரங்களுக்குள்ளே இந்த சுத்திகரிப்பு வரல அப்படின்னா விசுவாசிகளுக்குள்ளே எப்படி வரும்? நீங்கள் யோசிங்க. சரி, இதெல்லாம் மீறி நம்ம உபதேசம் பண்ணி நம்ம விசுவாசிகள் வந்து நகையை கலட்டினா வீட்டில் விடுவாங்களா? அந்த பிரச்சனையை எதிர்கொள்ள தைரியம் இல்லைன்னா பரலோகத்துக்கே போக முடியாது. உலகத்தில் இருக்கிற சொந்த பந்தங்களுக்குள்ளே இருக்கிற இந்த காரியத்தை ஜெபத்தோடு எதிர்கொண்டு ஜெயிக்கணும். இன்றைக்கி அதை ஜெயிக்க மாட்டாமல் இன்றைக்கி பெந்தகோஸ்து தோற்று இந்த 53 வருஷத்தில் நான் 71 ரட்சிக்கப்பட்டேன். தீவிரமாக அன்றைக்கெல்லாம் வந்து இதை பற்றி பேசுவாங்க. எவ்வளவு தீவிரமாக பேசி சபை சுத்திகரிக்கப்பட்டிருந்ததோ அதற்கு இணையாக இன்றைக்கி எதுவுமே பேசாமல் சபைக்குள்ளே இன்றைக்கி தாலி முதல் கொண்டு வந்துருச்சு. பெந்தகோஸ்து பாஸ்டர்ஸ் எதை கட்டுறாங்க? தாலி. ஆமாம். அப்போ அவங்க ஊழியம் தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. கூட்டம் அங்கே தான் நிறைய போகுது. நீங்கள் உபதேசத்தை பேசிக்கிட்டு இருக்கிற சபையில் வந்து என்ன இல்லை, கூட்டம் கிடையாது. இங்கே வந்து ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போகிற ஆத்மா தான் இங்கே வரும். உலகத்துக்குள்ளே வாழணும்னு நினைக்கிறவங்க அங்கே தான் போவாங்க. இப்போ நீங்கள் அதை கண்டு ஏமாற்றமாகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. நோவா ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படலை, ஆனால் அவன் ஆத்மாவை அவன் காத்துக்கொண்டான். அவன் குடும்பம், நீங்கள் உங்கள் குடும்பத்தை காத்துக்கொண்டு உங்கள் பிள்ளைகளை ரட்சிப்புக்குள்ளே நடத்தி நீங்களும் ரட்சிப்புக்குள்ளே இருந்து உங்கள் ஆத்மா நித்திய ஜீவனை போய் சுதந்திரிப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாயிருங்க. இந்த உலகத்தில் உள்ளவங்களை பார்த்து அவங்க இப்போ எப்படி செய்கிறாங்க, இவங்கெல்லாம் நமக்கு மாடல் கிடையாது. நமக்கு மாதிரி யார்? இயேசு கிறிஸ்து. இப்போ ஜாய்ஸ் மேயர் பெரிய டோலாக் போட்டுட்டு பிரசங்கம் பண்ணுறாங்க. என்கிட்ட கேள்வி கேட்காங்க சிலர், அந்த அம்மாலாம் எவ்வளோ வல்லமையாக பிரசங்கம் பண்ணுறாங்க, காதில் டோலாக் போட்டிருக்காங்க. டோலாக் போட்டிருக்காங்க, நீ போடணுமா போட்டுக்கோ, எனக்கு அதை பற்றி ஆட்சேபனை இல்லை. நான் என்னையை காத்துக்கிடணும், அதான் எனக்கு முக்கியம். உபதேசத்தை சொல்லும்போது அந்த உபதேசத்தை யார் ஏற்றுக்கொள்வா தெரியுமா? ரட்சிக்கப்பட்டவங்க தான் அதை ஏற்றுக்கொள்வாங்க. ரட்சிக்கப்படாதவங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ரட்சிக்கப்பட்டவங்க அதை எதிர்கொண்டு they will confront, they will fight, they will have an encounter. அதுக்கு முன்னால் எதிர்த்து நின்று சாதித்து வெற்றி காண்பாங்க. ஆனால் மற்றவங்களால் அது முடியாது. அப்போ நம்ம பர்பஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி இன்றைக்கி எதுக்கு நேரம் போய்கிட்டு இருக்கு, நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? நீங்கள் கொஞ்சம் சிந்திங்க. நான் நீங்கள் சிந்திக்கிறதுக்காகத்தான் நான் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்.
பரலோகத்திலே இயேசு வந்து நம்மளை நடத்துகிற இடம் ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துறாரு. அப்போ இந்த பூலோகத்தில் அங்கே போகிற நாம் இந்த பூலோகத்தில் எதற்கு நேராக நடத்தப்படணும்? நித்திய ஜீவனுக்கு நேராக போனால் தான் அங்கே ஜீவத்தன் உள்ள ஊற்றண்டைக்கு போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. இப்போ பரலோகத்துக்கு போகிறோமா நரகத்துக்கு போகிறோமா அடுத்த கேள்வி. அப்போ நம்முடைய பிரசங்க த மெசேஜ் ஆஃப் த கிங்டம் இஸ் டு ரிப்பென்ட். தேவராஜ்யத்தினுடைய செய்தி வந்து மனம் திரும்ப செய்வது. இன்னைக்கு மனம் திரும்புதல் எதிலெல்லாம் விட்டோம், எதையெல்லாம் நம்ம திரும்ப எடுத்தோம், நாய் கக்கினதை தின்னும், அது எதெல்லாத்தையும் நம்ம விட்டோமோ இதை செய்தாலே எழுப்புதல் தன்னால் வந்துடும். இதை செய்யாமல் எழுப்புதல் நம்ம வாயில் வடை சுட்டுக்கிட்டு இருந்தோம்னா எழுப்புதலே வராது. எழுப்புதலுக்குரியவர்கள் எழுப்புதல் அடைய வேண்டும் அல்லவா? தியாகம் இருக்கணும், அர்ப்பணிப்பு இருக்கணும், இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கணும்ல. இது நமக்குள்ளே இது இல்லாமல் நம்ம எப்படி ஜனங்களை வந்து எழுப்புதலுக்குள்ளே நடத்த முடியும்? எனக்குள்ளே எழுப்புதல் இருக்கிறதுனால தான் நான் இந்த 12 வருஷம் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். இந்த மே மாதம் எல்லா இடத்துலையும் மீட்டிங் இல்லை நம்ம இடத்த தவிர. அதுக்கு தான் ஒரு மிஷினரி ஜேர்னி போட்டுருவோம் அப்படின்னு போட்டாச்சு. இப்போ இதில் அந்தமானுக்கு கூப்பிட்டுருக்காங்க, இலங்கைக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஒரே ஒரு மாதம் மட்டும் வாங்க, 5 மாவட்டம், ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 200 போதகர்களை கூட்டி வைக்கிறோம். நீங்கள் ஒவ்வொரு மாவட்டமாக 5 நாளையில் முடிச்சுட்டு வந்துடலாம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சுட்டு திங்கட்கிழமை காலையில் அங்கே போனால் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி, சனிக்கிழமை திரும்ப ஃப்ளைட் ஏறி நம்ம இடத்துக்கு வந்துடலாம். 5 மாவட்டத்துலேயும் 5 ஊழியர் கூட்டம், ஒரு 1.5 லட்சம் ரூபா வேணும். அதுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு கர்த்தருக்கு சித்தமானால் முதல்ல கர்த்தர் என்ன கொடுக்கணும்? நமக்கு பணத்தை கொடுக்கணும். ஊழியத்தை கொடுக்கறதுக்கு முன்னால் அந்த ஊழியத்துக்கு தேவையான பணத்தை கொடுக்கணும். அப்போ நம்ம பாட்டுக்கு போய் கஷ்டம் இல்லாமல் போய் என்ன செஞ்சுட்டு வரலாம்? ஊழியத்தை நம்ம செஞ்சுட்டு வரலாம். ஏன்னா அங்கே இலங்கையில் போய் அங்கே நம்ம காணிக்க எதிர்பார்க்க முடியாது. நமக்கு 1 ரூபா வந்து அங்கே 3 ரூபா. அங்கே பொருளாதாரம் ஏற்கனவே ரொம்ப டிப்ரிசியேஷனில் போய்கிட்டு இருக்குது. அப்போ அவங்களுக்கு போய் நம்ம கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து நல்ல ஒரு தேவ செய்தி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் 3 செஷன் நடத்தணும். காலையில் 2, மத்தியானம் 1, 4 மணி வரைக்கும் தேவ செய்தியை கொடுக்கணும். வாசல்கள் திறக்கப்படுகிறது. இந்த திறக்கப்பட்ட வாசலின் வழியாக நம்ம போய் அதுக்கு ஜெபம் பண்ணும்போது அங்கே போகிறதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நம்ம நோக்கமெல்லாம் எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த மக்களுக்கு மக்கள் ஒன்று தான், செய்தி ஒன்று தான். மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இன்றைக்கி நம்மளே இந்த செய்தி முதல்ல யாருக்கு தேவைன்னா ஊழியர்களாகிய நமக்கு, திருச்சபையாகிய நமக்கு, நம்ம சபைக்கு தேவை. நம்ம இதை எங்கே போய் பிரசங்கம் பண்ணுவோம் தெரியுமா? மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது எங்கே போய் சொல்லுவோம்? தெருவில் போய் நின்று நம்ம சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி இந்த செய்தி எங்கே தேவைப்படுது? சபைக்குள்ளே தேவைப்படுது. இன்றைக்கி மனம் திரும்பாதவங்க நிறைய பேர் உள்ள இருக்காங்க. மனம் திரும்பியும் பின்மாற்றமானவங்க நிறைய பேர் இருக்காங்க. தேவ சத்தத்துக்கும் தேவனுடைய ஆவியானவருக்கு இடம் கூடாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு பெரிய ஊழியக்காரங்களாகவே இருக்காங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன வேணும்? நம்ம எல்லாருக்குமே மனம் திரும்புதல் எனக்கும் வேணும். தினந்தோறும் மனம் ஒவ்வொன்றுலையும் நம்ம கவனமாக இல்லைன்னா சத்துரு வந்து நம்மளை கொள்ள கொண்டு போயிடுவான். ஆரம்ப காலங்களில் நம்ம பண்ண பொருத்தனைகள், டெடிகேஷன்ஸு, அர்ப்பணிப்பு, இது எல்லாத்தையுமே வந்து காவு வாங்கிட்டு நம்மளை வெறும் ஊழியக்காரனை மாற்றிட்டு போயிடுவான். அதுக்கு இடம் கூடாமல் இருக்கணும்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் இழந்துடக்கூடாது. அந்த அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கும்போது தான் ஆவியானவர், சத்திய ஆவியானவர் உங்களுக்குள் வரும் பொழுது அவர் சகல சத்தியத்தில் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. ஆவியானவர் உள்ளே இருந்தார்னா குடும்பத்தின் சூழ்நிலையை மாற்ற முடியும், தேசத்தின் சூழ்நிலையை மாற்ற முடியும், ஊழியத்தின் சூழ்நிலையை மாற்ற முடியும், இருதயங்களை கர்த்தர் மாற்ற முடியும். இது எல்லாம் வந்து எதில் நடக்கும் அப்படின்னா ஆவியானவர் ஒருவரை கொண்டு தான் இதை செய்ய முடியும். ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆள் ஆவியில் நல்லா நிரம்பி ஜெபிக்கிறவங்க இருந்தால் போதும், அந்த குடும்பத்தில் ஒரு மறுரூபம் கண்டிப்பாக வரும். அதில் சந்தேகமே இல்லை. ஒரு ஆள். ஆனால் அந்த ஒரு ஆள் வந்து அர்ப்பணிப்போட ஜெபிக்கணும், ஆவியின் நிறைவோடு ஜெபிக்கணும். ஷெக்குரபா காத்தூர விக்கரா கமாசியா தூர விக்காபாத்தியானா லபிருக்கந்தூரவி ஷலுருவியான கமத்தூரமி அரந்தல ரபௌடி கபாசியா ரபா
ஆவியானவருடைய ஏவுதல், ஆவியானுடைய நிறைவும் ஊழியக்காரன் கூட இருக்கத்தான் தெளிவாக்கத்தை நம்மளை நடத்த முடியும். சத்துருவுக்கு நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். நம்ம வாழ்க்கையை அழிக்கணும், ஊழியத்தை அழிக்க நினைக்கிற சத்துரு வெட்கப்பட்டு போவான். காந்தா ரப்பா சாந்து ரப்பா ரக்கா லாமா ரிகா நாத்தா நாமா லக்கா உதாரமா லரக்காமா நாஷியாரா லாபாக் கே பாப்பா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எப்போ ஆவியானவர் இறங்குறாரோ அப்போ நல்ல வாயை விரிவை திறந்த அந்நிய பாஷையில் பேசுங்க. அதுதான் நமக்கு இருதயத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கும். வேத வசனங்களின் ஆழங்களை அறிந்து கொள்வதற்குரிய வெளிச்சத்தை, வெளிப்பாடை கொடுக்கும். நம்ம சிந்திக்கிற இந்த கருத்துக்களை நமக்குள்ள நிற்க வைக்கும். இந்த இடத்தை விட்டு போன உடனே இந்த செய்தியை மறந்துடக்கூடாது. இது நமக்கு ஒரு கன்விக்ஷன், ஒரு திடம் மறதாங்க. விசுவாசித்து இதில் நிற்கணுங்கிற எண்ணம் இருக்கணும். ரப்பா 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 உதாமர தானக்கா லக்கன மாஷியான வாக்கந்தர பர்பஸிலிருந்து நம்மளை நழுவி விடுவதற்கு சத்துரு பலமாக போராடுவான். நாம் இடம் கொடுக்கக்கூடாது, பிசாசுக்கு இடம் கூடாது இருக்காது. அப்பொழுது அவர் உங்களை விட்டு ஓடி போவான். எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அந்த மண்டைக்குள்ள தேவையில்லாத உபதேசங்கள், தவறான உபதேசங்கள் போகாதபடி தலைச்சேராவை அணிந்து கொள்ளுங்கள். எதிர்மறையான வார்த்தைகள், நம்ம வாழ்க்கையை சீரழிக்கிற வார்த்தைகள், ஊழியங்களை சீரழிக்கிற வார்த்தைகள், வருமானத்தை கெடுக்கிற வார்த்தைகள், சாத்தான் நம்முடையதை பட்சிக்கும்படியான வார்த்தைகள் இடம் கொடுக்காதீங்க. கர்மதி அந்த சம்பந்தர ரப உதிக்கமாசி ஆவியில எதிர்த்து நில்லுங்க. ரபிக்கிற கபத்தி அரிமினிக்கரபல ருதரதி அந்தர ரபௌஷபரபல பலரிக்கரபல ரபியாந்தர ரபௌட ரபியானமா அபிரமன மலமல கனமன ரதுரபில நிகபல ருதரதி அந்தர ரபௌட ரபில நிகபஷந்தர ரபௌட ரபில நிகலா கரகனந்தர ரபௌட ரபியானமா அபிரமன மனமன ரதுரபில நிகபல ருதரதி அந்தர ரபௌஷந்தர ரபௌட ரபியானமா கபந்தர ரபௌட ரபில நிகபல ருத்கந்தர ரபௌதிக ரம்பில பலக்கந்தர ரபௌசலரதி அந்தர ரப அந்தர ரபௌஷலரபியானமா. அந்நிய பாஷை பேசுவது வீணல்ல. அது பேசத்தான் நம்ம இருதயத்தில் தெளிவுண்டாகும், விசுவாசம் வர்த்திக்கப்படும், பக்தி விருத்தி ஆகும். சிக்கரபல ரதுக்கரம சந்தர ரபௌடியாரம அமிரந்தர ரபௌட ரலிக்கரம சதுரபி அந்தர் லக்கரம நரகதந்தர ரபௌதியான மாஷால ரபியாரக்கம பபரபரபரபல இது யந்தர ரபௌ ஷவரபர ரபௌட ரபிலனிக பர ரூஷந்தர ரபௌதியாரபக்கம ரக்கலவன கடந்தல ரபௌதரதி அந்தர ரபௌடர விலனிக பரனுஷர ரிதியான மலர் துரதி அந்தர ரபௌடர விலனிக பரனசி அந்தர ரபா அந்தர ரபௌடர விலனிபியான மக்கம். ஆவியின் அனுக்கிரகத்தை கத்த நமக்கு கொடுக்கிறார். பகுத்தறிகிற வரங்களை கத்தர் கொடுக்கிறார். கலமசலுரபி அந்தர ரபௌக்கரமஷமா. சோர்ந்து போகாதபடிக்கு நீ சோர்ந்து போவாயானால், ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. நோக்கத்தை விட்டு தவறச் செய்கிற சத்துரு அழியட்டும். நம்முடைய வாழ்க்கையும் ஊழியத்தையும் கெடுக்க நினைக்கிற சத்துரு, உடைக்க நினைக்கிற சத்துரு வெட்கப்பட்டு போகும்படிக்கு ஆண்டவர் மகிமையாய் நம்மில் அசைவாடி கிரியை செய்யும்படிக்கு எல்லாரும் கர்த்தரை நோக்கி நீங்க அந்நிய பாஷை பேசுங்க. காமா தாக்கா ரபதரதி அந்தர ரபௌ சந்தர ரபௌட ரபில நிகமன சந்தர ரப ஷவரபரபல பலரிக்கமனமல ரூரியானமா சலுரபியானமா கமந்தர ரபௌதியான மவரமனமலமா மனமனமனமனமனரகமனரதி அந்தர ரபௌட ரபியானமா கமந்தர. சத்துரு அழிக்கப்படுகிறான், சத்துரு அழிக்கப்படுகிறான், சத்துரு அழிக்கப்படுகிறான், சத்துரு அழிக்கப்படுகிறான். உன் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிற சத்துரு அழிக்கப்படுகிறான், அழிக்கப்படுகிறான். தலையை நசுக்குவான், தலையை நசுக்குவான். நசுக்கப்பட்டது. இவை செய்கிற சத்துருவே நீ நசுக்கப்பட்டா. அழிவில ரிகபல ருதரதி அந்தர ரபௌடர விலனிகபல ருஷல ரபியாமர அந்தர ரபௌடர விகமன
இப்ப இருக்கிற சூழ்நிலைமையை பார்க்காதீங்க. இந்த சூழ்நிலைமையை நொறுக்கிறதுக்கு தான் கர்த்தர் அபிஷேகத்தை கொடுக்கிறார், ஆவியின் அனுக்கிரகத்தை கொடுக்கிறார், ஆவியின் நிறைவை கர்த்தர் கொடுக்கிறார். ராக்கா லாமா ரத்தியா ராக்கா. உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ, வாய்க்காதே போ. நல்ல ஆவியில நிரம்புங்க, ஆவியில நிரம்புங்க. எப்பொழுதும் ஆவியில நிரம்பிக் கொண்டிருக்கிற ஒரு அபியாசத்துக்கு நம்ம வருவோம். எந்த சமயத்திலும் அதுதான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்னு பவுல் சொன்னார். வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாலும் சரி, உங்களை ஆவியானவர் ஆட்கொள்வதற்கு இடம் கொடுங்க. அவர் எந்த நேரத்தில் உங்களை ஆட்கொள்ளுவார். அபால் அமாராக்காமா. அவர் வந்து நம்மளை நிறைக்கும் போது ஒரு அசாத்தியமான பலன் நமக்கு உண்டாகும். காண்டாமிருகத்தின் பலனை விட அதிகமான ஒரு பலனை கர்த்தர் நமக்கு தருவார். ஒவ்வொரு முறை ஆவியில நிரம்ப நிரம்ப நமக்குள்ள ஒரு நிறைவு உண்டாகும், ஒரு திருப்தி உண்டாகும், ஆத்தும திருப்தி உண்டாகும். இருக்கிறதுல சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு கண்டென்ட் லைஃப், ஒரு நிறைவு. ரீகாமாரக்காரமஸ். அடுத்து எல்லாம் நன்மைக்கு தான். ரோமர் 8:28 படி, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறீர்கள். எல்லாம் நன்மைக்கு 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 என்கிற அந்த மனநிலை நமக்குள்ள வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆவியானவர் வரும்பொழுது ஒரு இன்னர் ஹீலிங். யார் யார் நம்மளை காயப்படுத்தி நம்மளை வேதனைப்படுத்தினாங்களோ, யாரையெல்லாம் நம்ம காயப்படுத்தி வேதனைப்படுத்தினோமோ, அது எல்லாத்தையுமே நம்ம சொல்லி அறிக்கையிட்டு அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இந்த அபிஷேகம் ஒன்று தான். ராமராமராமன் தைரியத்தை கொடுக்கும், பலனை கொடுக்கும். ரிமர ஹதர தியந்தர ரக்கும் நமஷால ரபீதி ஆந்தர ரபௌட ரதியாரா அலமல கலபல ருதர தியந்தர ரபௌட ரதியாந்தர ரபௌக்க நமஷாலுர தியான மந்தர ரபௌட லபியான மக்கமன அபிரமனத்துனமீல திகனம சந்தர ரபௌட லிக்கனம சந்தர லிக்கனமன ருதர தியந்தர ரபௌ திரிதிக்கம் துரிதிக்கம் தோ 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 லிக்கனம சலனம அதிரிது து 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 மக்கமன தியாபரமல ரிகனம கலபலரி கரதுர வியலக்கரவஷ் பிரியா மரமக்கந்தர ரபௌட விலரி கபலரு திருதி அந்தர ரபௌடை கபல அலமி நாமம் துர பீக்கஷ். ஏசாவோடு ஒப்புரவாகிறதுக்கு ராம் முழுவதும் விடாமல் போராடுனா. அந்த தூதன் சொன்ன, நீ விட்டு நான் போறேன். விட முடியாது. பொழுது விடியும் மட்டும், நமக்கு ஒரு விடிவு காலம் வர்ற வரைக்கும் நம்ம இந்த போராட்டத்தை நிறுத்த முடியாது, நிறுத்தக்கூடாது. நம்ம தனியாக தான் நின்று போராடணும். யாரும் நமக்கு துணை நிற்க முடியாது. யாக்கோபு தன்னந்தனியாக நின்று யாப்போக்கு நதி கரையில் போராடணும். நம்ம வாழ்க்கையில், நம்ம ஊழியத்தில் சில நேரங்களில் நம்ம தனித்து நின்று போராடும் ஒரு சமயம் கத்த தருவார். ஆனால் நிச்சயமாகவே வெற்றி உண்டு. ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு எண்ணத்தை கர்த்தர் கொடுத்தாரு. இந்த ஊழியங்களில் வந்து நிறைய ஊழியக்காரங்க பங்கு பெற முடியாமல் சத்துரு தடை பண்ணிக்கிட்டே இருக்கான். இங்கே வந்தால் அந்த மைண்டு, இங்கேன்னு இல்லை, ராமநாடு மட்டும் கிடையாது, ஒரு மாதத்துக்கு நான் நடத்துகிற 14 இடத்துலையும் விழிப்புணர்வு வந்துடும், ஒரு நல்ல விடுதலை வந்துடும். அப்படிங்கிறதுனால சத்துரு வந்து என்ன செய்கிறான், போராடி ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் அது வீணா கர்த்தர் காட்டுறாரு. ஒன்றுக்கு நம்ம வெட்டி அலைச்சலாம். இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்க அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. பிரயோஜனமானது ஒன்றும் கிடையாது. அது அலைகிறதுக்கு பதிலாக அவங்க வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணால் கூட அபிஷேகமாக கிருபை இறங்கும். வெட்டி அலைச்சலாம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்கங்கிறத கர்த்தர் காட்டுரு. அதனால் நீங்கள் தயவுசெய்து இங்கே இந்த கோட்டமேடில் நம்ம வடக்கு திரு சர்ச்சு, ஆமாம் வீசியார் எல்லாம் என்ன செய்யுங்க, இந்த ஊழியத்துக்காக உடைச்சி ஊழியக்காரங்க வரணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஊழியக்காரங்க வந்து இதில் என்ன செய்யணும், பங்கு பெறணும். ஊழியக்காரங்க வந்து பங்கு பெற்று மைண்டு வந்து சுத்திகரிக்கப்படணும். மைண்டில் தெளிவுகள் உண்டாகும். ஆகஸ்ட் 19, 20, 21 3 நாள் மோதிஸ் வினோத் வந்து
ஊட்டியில் வந்து ஒரு செமினார் மாதிரி ஒரு 50 செகண்ட் லைன் லீடர்ஸ் ஒரு 50 பேரை கூப்பிட்டு அதில் இந்த மாதிரி தெளிவு உண்டாக்கும்படியாக இன்றைக்கி எப்படி தவறான பக்கத்தில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு 3 நாள் அவர் அந்த 3 நாளுமே நீங்கள் இருங்கன்னு கேட்டிருக்கிறேன். ஆகவே அந்த இதை மாதிரி அங்கங்கே அதாவது அடுத்து வரக்கூடிய ஊழியக்காரங்க கெட்டு போனாங்கன்னா ஊழியமே நாசமாக போயிடும். அதுக்கு உங்ககிட்ட என்கிட்ட தான் கத்தர் கணக்கு கேட்பார். நம்ம தான் கணக்கு கொடுக்கணும். ராம்நாடு கொடுக்கணும், பரமக்குடி கொடுக்கணும். தேவாசீர்வாதம் ரொம்ப நாளைக்கு பிறகு வந்திருக்கிறீங்க. அந்த பரமக்குடி பகுதியில் இருக்கிற அவங்கள எல்லாத்தையும் நீங்கள் ஒரு அலர்ட் பண்ணி இந்த கூட்டத்துக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க. வர்ற நாட்களில் ஒரு பெரிய புரட்சி நம்ம எல்லாருடைய ஊழியத்திலையும் உண்டாகணும். இப்படி இப்போ போய்கிட்டு இருக்கிற மாதிரி போனால் ஒன்றும் சரி வராது. அதனால் நம்ம ரொம்பவே அலர்ட்டாக இருந்து ஜெபத்தில் தரித்திருந்து அபிஷேகத்தில் நம்ம பலப்பட்டு இந்த ஊழியங்களை நம்ம தொடரணும். ஏன்னா இந்த அபிஷேகம் ஒன்று தான் எல்லாத்தையும் முறிக்கும். அபிஷேகம் நுகம் என்பது என்னது? நம்ம சுமந்துக்கிட்டு இருக்கிற பாரம். எதெல்லாம் உங்களுக்கு பாரமாக ஃபீல் பண்ணுறீங்களா அந்த நுகத்தை எல்லாம் கத்தர் முறிக்கணும். அதை முறிக்கிறதுக்கு ஒன்று கத்தருடைய ஆவியானவர். இந்த ஜெபத்தில் நம்ம இருக்கும்போது நம்முடைய நோக்கங்கள் நேராக இருக்கும், நித்தியத்துக்கு நேராக இருக்கும், இந்த உலகத்துக்கு நேராக இருக்காது. ஊழியக்காரங்க எல்லாம் ஏமாற்றிக்கிட்டு அலைதாங்க. பிரசங்கத்தில் பார்த்திங்கன்னா கத்தர் ஆசீர்வதிப்பார், அதை தருவார், இதை தருவார். அந்த காலத்தில் இது ஒரு பெரிய நமக்கு வேதனையாக இருக்குது. மனம் திரும்பணும். ஜனங்கள் மனம் திரும்பணும். நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் பேசினேன். மக்கி போன விதை மண் கட்டிகளின் கீழே என்ன செய்து கிடந்து மக்கி போயிற்று. மக்கி போன விதையா பலன் கொடுக்குற விதையா? யோவேல் 1:17. நேற்றைக்கு நான் பேசினேன், தேவனிடத்தில் திரும்புங்கள். ஏன் யோவேல் தேவனிடத்தில் திரும்புங்கள்னு சொல்லுவோம்? அழுகையோடும் கண்ணீரோடும் உபவாசத்தோடும். இந்த யோவேலுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம், இந்த ரெண்டுக்கும் ஒரு காம்பினேஷன் உண்டு. அங்கே சொன்னது எதில் நிறைவேறிச்சு? அப்போ யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் சபையின் பிறப்புக்கும் சபையின் வளர்ச்சிக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம். இது யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம். இப்போ தேவனிடத்தில் திரும்புங்கள். எப்படி திரும்பணும்? முதியோரே கேளுங்கள். எப்படி திரும்பணும்? அழுகையோடும் கண்ணீரோடும் உபவாசத்தோடும். இன்றைக்கி சபையில் நம்ம உபவாசங்களையும் அழுகையும் கண்ணீரோடு நம்ம ஆண்டவரை தேடுறதுக்கு ஒரு கூட்டத்தை நம்ம ஆயத்தப்படுத்தினா அந்த கூட்டம் தான் மீதி இருக்கிற எல்லா கூட்டத்தையும் ரெடி பண்ணோம். ஆகவே நம்ம ஏதோ ஒரு திருப்தியில் நம்ம இருக்கக்கூடாது. இப்போ இது 10 வருஷம் தாண்டி 12 வருஷம் தாண்டிட்டு 2012 துவக்கணும், 2024 12 வருஷம் முடிஞ்சு இப்போ இந்த மார்ச்சுக்கு பிறகு இது 13வது வருஷத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க, என்ன ரிசல்ட்டு? இவ்வளவு நாளும் இப்படி போய் வார்த்தையை விதைச்சிருக்கோம், பல இடங்களில் தியாகத்தோடு போய் ஊழியம் செஞ்சுருக்கோம். நல்ல ரிசல்ட் வேணுமா ஆண்டவரே? ஊழியக்காரங்களுக்குள்ளே மனம் திரும்புதல் வேண்டுமே ஆண்டவரே? ஊழியக்காரங்க பயன்படணும். உங்கள் நடுவில் நான் பயன்பட்டால் நீங்கள் போய் அவங்க இடங்களில் என்ன செய்யணும்? பயன்படணும். அப்போ தான் நம்ம தேவராஜ்யத்தை கட்ட முடியும். ஏன்னா வருகை மிக சமீபம். சாத்தான் வேகமாக வேலை செஞ்சிட்ருக்கான். அரசாங்கத்தின் மூலமாக இன்னும் மற்ற காரியங்கள். கள்ளக்குறிச்சியில் பாருங்கள், 54 பேர் இன்றைக்கி சாவு. இன்றைக்கி என்னென்னு தெரியல. 58 ரீச் பண்ணிட்டு. எவ்வளோ ஒரு கொடூரம், எவ்வளோ ஒரு பிளைண்ட்னஸ், குருட்டுத்தனம். இப்போ இந்த குருட்டுத்தனத்தெல்லாம் அது நாங்கள் கள்ளக்குறிச்சியில் இருக்கிறதுல அதிகமாக 50-55 பேர் வர்ற இடம் கள்ளக்குறிச்சி தான். மீட்டிங் நடத்துறதுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு ஜஸ்ட் பின்னாடி. அப்போ எவ்வளோ ஒரு குருட்டுத்தனம் இருக்குன்னு பாருங்கள். அப்போ சத்துரு வேகமாக கிரியை செய்யும்போது அதை விட வேகமாக நம்ம இருக்கணும். அதை விட வேகமாக இருக்கணும். போராட்டங்கள் இருக்க தான் செய்யும். எல்லாத்தையும் தகர்க்கிறதுக்கு நமக்கு ஒரே வழி. நீங்கள் எங்கே சுற்றி என்ன கேட்டாலும் சரி, சில டாக்டர் ஒரே மருந்தை எல்லா வியாதியும் கொடுப்பாங்க, ஆனால் சோமாயிரும். ஏன்னா அந்த டாக்டர் மேலே இருக்க நம்பிக்கை. அதுபோல் நமக்கு எல்லாத்துக்கும் சொல்யூஷன் என்னது? அபிஷேகம். இன்றைக்கி நீங்கள் அபிஷேகத்துக்குள்ளே வந்துட்டீங்க. ரிக்கமா காமா நமக்கு நம்ம ஈஸியானவா. சும்மா நடந்துக்கிட்டு இருக்கல அபிஷேகம், கார் ஓட்டிக்கிட்டு இருக்கல அபிஷேகம், வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கல அபிஷேகம். நீங்கள் இருக்கிற இடத்துல 2 பேர் பேசிகிட்டு இருக்கீங்க, ஆவியில் நிரம்பி அபிஷேகத்தை நிரம்பிக்கிட்டே இருங்க. அதுதான் நமக்கு பலன். ஆமென், அல்லேலூயா.
யாக்கோபை நீங்கள் மறந்துடாதீங்க. அவனுக்கு பிரச்சனை வந்தபோது அவன் யாரையும், அவன் மனைவிமார்களையும் நம்பலை, பிள்ளைகளையும் நம்பலை, வேலைக்காரனையும் நம்பலை, வேலைக்காரையும் நம்பலை, யார் எல்லாம் நீ போ, இது ஏன் லைஃப் மேட்ரு. அவன் தன்னந்தனிமையாக நின்று போராடினான். ஒரே நாளைக்குள்ள விடுதலையை வாங்கிட்டாங்க. ஒரே ராத்திரியில் ஒரு இரவு ஜெபம் பண்ணி எதை வாங்கிட்டான்? வேற ஒன்றும் இல்லை, ஏசா கூட ரெக்கன்சிலியேஷன், இந்த சீர் பொருந்துதல், ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை தான் கர்த்தர் நமக்கு தந்திருக்கார். அதைத்தான் அவன் செய்யணும். என் அண்ணன் எனக்கு சேதம் விளைவித்து விடக்கூடாது, நான் ஒப்புரவாகணும். இவன் இங்கே கிடந்து ராத்திரியெல்லாம் கதறி கதறி ஜெபம் பண்ணுறான். ஏசா உள்ளத்தில் கர்த்தர் பேசுகிறாரு. அவன் காலையில் வர்றான். வந்த உடனே இந்த யாக்கோபு அவனுக்கு முன்னால் எத்தனை தடவை விழுந்து வணங்கினான்? 7 விசை விழுந்து வணங்கினான். அந்த 7 தடவை அவனுக்கு முன்னால் திரும்ப திரும்ப விழுந்த உடனே அவன் உள்ளம் அப்படி மாறி போச்சு. கெட்டி பிடிச்சி அந்த தம்பியோட அவ்வளோ ஒரு அரவணைப்பு, ஒற்றுமையும் வந்துடுச்சு. இதுதான் இன்றைக்கி நமக்கு தேவை. தனியாக நீங்கள் ஜெபங்களில் போராடுங்க. ஜெபங்கள் என்ன செய்யுங்க? போராடுங்க. அபிஷேகத்தில் நிரம்புங்க. நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம், ஆவியில் நிரம்பிக்கிட்டே இருங்க. ஊர்லாம்ட்ட ரெக்வஸ்டெல்லாம் ஜெபத்தில் வச்சு சொல்லி சொல்லி கடைசியில் ஜெபம் முழுவதும் என்னதான் ஆயிடுது? ப்ரேயர் ரெக்வஸ்டாக போயிடுது. நம்ம ஆயத்தப்படுறதுக்கோ நம்ம ஆவியில் நிரம்புறதுக்கோ தேவனை துதிக்கிறதுக்கோ அங்கே இடமே இல்லை. எல்லாம் மாற்றி 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 எதை சொல்லிகிட்டே இருக்கோம்? எல்லாம் அவருக்கு தான் தெரியுமே, எல்லாமே அவருக்கு தெரியுமே. இப்போ நம்ம முழங்கால் போடுறோன்னா நம்ம இருதயத்தில் என்னென்ன ரெக்வஸ்ட் உள்ளத்தில் இருக்குன்னு அவருக்கு தெரியுமே. நம்ம உட்காந்து அவரை துதிச்சு ஆவியில் நிரம்பி 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 அந்நிய பாஷை பேச பேச அந்த கட்டுகள் எல்லாம் டக்கு 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 டக்குன்னு வரும். டக்கு டக்குன்னு முறியும், கட்டுகள் முறியும். ஆமென். ஆகவே நோக்கத்தை நீங்கள், நம்ம ஆடுகளை மேய்க்கிற நோக்கத்தை தவற விட்டுறாதீங்க. பர்பஸ் நித்திய ஜீவன். அப்போ பிரசங்கம் தேவராஜ்யத்தின் செய்தி, மனம் திரும்புதல், வெளிப்பாடு உள்ள ஊழியக்காரனாக இருக்கணும். சும்மா ஏதோ எனத்தையோ தோசைக்கு மாவரைச்ச மாதிரி எனத்தையோ பேசிக்கிட்டு போகிற ஒரு ஊழியக்காரன் நம்ம இராதபடி நமக்குள்ள என்ன இருக்கணும்? வெளிப்பாடு இருக்கணும். அது மற்றவங்களுக்குள்ள படித்தவன் பெரிய ஆட்கள் அவங்களுக்குள்ளலாம் இல்லை, அழைக்கப்பட்டவனுக்குள்ள தான் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் அந்த வெளிப்பாடோட ஊழியம் செய்யுங்க, உங்களுக்கு ஜெயத்தை கர்த்தர் தருவார். அடுத்து இந்த கூட்டத்துக்காக ரொம்ப ஜெபம் பண்ணுங்க. நிறைய ஊழியக்காரங்க தடப்பட்டு அப்படியே செதறி போகிற மாதிரி பண்ணணும்னு பிசாசு பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம என்ன கொடுக்கக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. நாம் போராடி ஜெபிக்கும்போது கர்த்தர் அவங்கள எல்லாத்தையும் ஒன்று சேர்ப்பார். எல்லாத்தையும் கூடி வாருங்கள் என்று சொல்லி எல்லாத்தையும் கூடி வர செய்து ஒன்று சேர்த்து நமக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு இந்த ஒரு பாயிண்ட் தான், இந்த ஒரு பாயிண்ட்லேயே ஆவியானவர் நிறைய விஷயங்களை கர்த்தர் உங்களுக்கு பேசியிருக்காரு. ஆமென்.